8:30 உடைந்து சிதறிய செல்போன். விதுரனின் நியூ ப்ராடக்டில் எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளமும் இல்லை என்றால் அதை அக்செப்ட் செய்து கொள்வதாக ஒருவன் சொன்னான். அவனை அடுத்து அங்கிருந்த அனைவரும் ஆமாம், நாங்களும் அதை அக்செப்ட் பண்றோம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட விதுரன் கோபமானார். பின்பு தனது கோபத்தை அப்படியே மறைத்துக் கொண்டு அவர்களை பார்த்து புன்னகைத்தார். கண்டிப்பா இதுல எந்த ஒரு மேஜர் மிஸ்டேக்கும் இருக்காது. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி டவுட் வரும்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நம்மளோட இந்த ப்ராடக்ட் எப்படி இன்டர்நெட்ல ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதில் நாம யூஸ் பண்ணி இருக்க கோடிங் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனது. இதை எங்களால உங்களுக்கு ரிவீல் பண்ண முடியாது. ஒன்ஸ் இதை நாங்கள் ரிவீல் பண்ணா இதை ஈஸியா மற்றவங்க கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால மட்டும் இதை நாங்க சீக்கிரட்டா வச்சிருக்கோம் என்று விதுரன் சொன்னார். உடனே அங்கிருந்த அனைவரும் மிஸ்டர் விதுரன், எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்களே இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது கண்டிப்பா அதை நம்ம தான் செய்வோம். கண்டிப்பா நாங்க எல்லாரும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம். நீங்க அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க. ஆனா ப்ளீஸ் ஒரே ஒரு முறை எங்களுக்கு இது எப்படி இன்டர்நெட்ல ஒர்க் ஆகுது, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்று சொன்னார்கள். உடனே விதுரன் சிரித்துக் கொண்டு கண்டிப்பா என்று சொல்லிவிட்டு தனது பாக்கெட்டில் இருந்த செல்போனை கையில் எடுத்தார். பின்பு அவர்கள் அனைவரிடமும் அந்த செல்போனை காட்டினார். அவர் கையில் வைத்திருந்த அந்த ஸ்மார்ட் போன் மிகவும் விலை உயர்ந்தது. வேர்ல்டு டாப் கம்பெனி ப்ராடக்ட் அது. அவர் கையில் வைத்திருந்த அந்த செல்போன் மிகவும் கிளாஸியாகவும் கிராண்டாகவும் இருப்பதை பார்த்ததும் அங்கு வந்திருந்த யங்ஸ்டர்ஸ் அனைவரும் அவரது கையில் வைத்திருந்த செல்போனை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இது எவ்வளவு கிளாஸியா இருக்கு. இந்த மாதிரி செல்போன் எப்படியும் பல மில்லியன் இருக்கும். இந்த மாதிரி போன்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி போனை நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஆஃபர் பண்ண முடியாது. இதெல்லாம் வேர்ல்ட் டாப் ஃபேமிலியால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் என்று சொல்லி ஒருவித ஏக்க பெருமூச்சை அந்த மொபைல் போனை பார்த்து விட்டார்கள். அங்கு உட்கார்ந்திருந்த பல கண்களின் பார்வை விதுரனின் செல்போனின் மேல் இருப்பதை பார்த்த விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார். ஓகே, நாம இப்ப நம்மளோட இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் என்று சொன்னவர் ஸ்டேஜிற்கு சற்று தூரம் தள்ளி நின்று கொண்டிருந்த டெக்னீஷியனை பார்த்தார். பின்பு அவரிடம் என்னோட மொபைல் போனுக்கு $7 லட்சம் அனுப்பு என்று சொன்னார். உடனே அந்த டெக்னீஷியனும் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அவருடைய செல்போனிற்கு $7 லட்சம் அனுப்பி வைத்தான். அந்த பணம் அவரது செல்போனிற்கு வந்து சேர்ந்ததும் ஒரு ஒளி வந்தது. அதை பார்த்ததும் சிரித்தவர் அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரிடமும் மறுபடியும் தனது செல்போனை காண்பித்தார். அதில் அவரது பணம் ஏறி இருந்ததை அங்கிருந்த அனைவராலும் பார்க்க முடிந்தது. அடுத்து என்ன நடக்கும் என்று அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் தனது செல்போனில் இருக்கும் ஷாப்பிங் ஆப்பிற்குள் சென்றார். அந்த ஆப்பையும் அங்கிருந்தவர்களிடம் காட்டினார். இந்த ஆப் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆப். இப்ப இதுலதான் நாம சில திங்ஸ பர்ச்சேஸ் பண்ண போறோம். நமக்கு வேண்டிய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்ப என்னோட மொபைலுக்கு வந்த இந்த டாலர்ஸை வச்சு அங்க நான் பே பண்ண போறேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப நீங்க எல்லாரும் கண் கூட பார்க்க போறீங்க என்று சொன்னவர் ஒரு 4-5 பொருட்களை பர்ச்சேஸ் செய்தார். பின்பு அது அனைத்திற்கும் பில் பே பண்ணுவதற்காக ஏதோ ஒரு பட்டனை கிளிக் செய்தார். ஆனால் அதில் ப்ரொசீட் டு செக் என்று ரெட் கலரில் ஒரு வாசகம் வர அதனுடன் ஒரு சமிஞ்ஞை ஒளியும் வந்தது. திடீரென்று அனைவரின் முன்பும் அப்படி வந்ததும் ஒரு நிமிடம் விதுரன் அதிர்ந்து போனார். இந்த போனுக்கு என்னாச்சு என்று கேட்டுவிட்டு அந்த ஷாப்பிங் ஆப்புக்குள் இருந்து வெளியே வந்தார். பின்பு அனைத்தையும் பிளாக் அவுட் செய்துவிட்டு மறுபடியும் அதே ஷாப்பிங் ஆப்பிற்குள் சென்றார். இப்பொழுதும் அவர் வழக்கம் போல ஏதேதோ பொருட்களை தொட்டு ஆர்டர் செய்தார். அதற்கு பே செய்வதற்காக மறுபடியும் அங்கிருந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் செய்ய அது மறுபடியும் ப்ரொசீட் டு செக் என்று வந்தது. என்னாச்சு? எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி வருது என்று சற்று கோபமாக பேசிக்கொண்டே அந்த போனில் திரும்ப திரும்ப ஏதேதோ ஆப்ஷன்ஸை கேட்க அது அனைத்தையும் அவர் கிளிக் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவரது கையில் வைத்திருந்த அந்த போன் வெடித்தது. போன் வெடித்ததை அங்கிருந்த அனைவரும் கண்கூடாக பார்த்தார்கள். அவர்கள் அனைவரது முகத்திலும் ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. இவ்வளவு நேரம் எந்த ப்ராடக்டை பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்களோ அது ஃபெயிலியர் ஆனதை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். தனது கையில் வைத்திருந்த செல்போன் உடைந்ததுமே விதுரன் அதிர்ந்து போனார். அப்பொழுது அவர் அங்கிருந்த அனைவரின் முகத்தையும் பார்க்க அவர்கள் அனைவரும் இங்கு என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் விதுரனை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
உடனே விதுரன் அங்கிருந்தவர்களை பார்த்தார். பின்பு, சாரி, இது என்னவோ என்னோட போன்ல தான் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்பவே புது போனை கொண்டு வந்து அதுல உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் என்று சொன்னவர் அங்கு நின்று கொண்டிருந்த தனது ஆட்களை அழைத்து உடனே தனக்கு ஒரு புது போன் கொண்டு வருமாறு சொன்னார். உடனே அவரது வேலையாட்களும் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்ற அடுத்த 10 நிமிடத்திலேயே அவரது கையில் ஒரு புது செல்போனை கொடுத்தார்கள். அந்த செல்போனை வாங்கி வேகமாக எல்லாத்தையும் இன்ஸ்டால் செய்து மறுபடியும் அவரது அக்கவுண்டில் $7 லட்சம் அனுப்ப சொன்னார். அவர் மறுபடியும் அதே ஷாப்பிங் ஆப்பிற்குள் சென்று அது மறுபடியும் அதே போல் ப்ரொசீட் டு செக் என்று கேட்டது. விதுரனும் ஏதேதோ செய்து பார்த்தார். ஆனால் அது எதுவும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுவது போல இல்லை. அங்கிருந்த அனைவரும் விதுரனை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுதான் இவருடைய ப்ராடக்டின் லட்சணமா என்பது போல் இருந்தது அவர்களது பார்வை. அந்த வென்யூவிற்கு வெளியில் சரவணனும் ஜஸ்டினும் நின்று கொண்டிருந்தார்கள். நேரமாக ஆக ஜஸ்டின் பொறுமை இழந்தான். பின்பு, பாஸ், இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவும் புரியல. ஈவென்ட்டே முடிஞ்சிடும் போல. நாம ஏன் இன்னும் வெளியில நின்றுட்டு இருக்கோம்? வாங்க முதல்ல உள்ள போலாம் என்று சரவணனை கூப்பிட்டான். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, ஜஸ்டின், நீ ஒன்னும் பயப்படாத. அவ்வளவு சீக்கிரம் இந்த கான்ஃபரன்ஸ் முடியாது. முடியவும் நான் விட மாட்டேன் என்று சொல்லி ஜஸ்டினை பார்த்து ஒரு மார்க்கமாக சிரித்தான். ஜஸ்டினுக்கு சரவணன் என்ன சொல்ல வருகிறான் என்று எதுவும் புரியவில்லை. ஆனாலும் சரவணனின் பேச்சில் அவனுக்கு நம்பிக்கை தெரிந்தது. அதனால், ஓகே பாஸ், எனக்கு தெரியாம நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு பெருசா விதுரனுக்கு நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது என்று சொல்லி சிரித்தான். 8:31 பணம் எங்க போச்சு? விதுரன் தனது கையில் வைத்திருந்த செல்போனை வைத்து, என்ன ஆச்சு? எல்லாம் ப்ராப்பரா தானே பண்ண, இது எப்படி ஃபெயிலியர் ஆச்சு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டே பொறுமை இழந்து திரும்ப திரும்ப அந்த போனில் என்னதான் பிரச்சனை என்று பார்த்து கொண்டிருந்தார். ஸ்டேஜுக்கு கீழே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த அனைவரும் பொறுமை இழந்தார்கள். இங்க என்ன நடக்குது? நம்ம எல்லாரும் பெஸ்வானி ஃபேமிலி மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம். அவங்க ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்கன்னா நிச்சயமா அது பெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு நம்ம நம்பணும். ஆனா அவங்க ஏதோ சின்ன குழந்தைக்கு விளையாட்டு காட்டுற மாதிரி போனை வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க நம்ம கொடுக்குற மரியாதையா? இதுதான் பெஸ்வானி குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பெஸ்வானி ஃபேமிலியை பற்றி பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டது மிகவும் தெளிவாகவே விதுரனின் காதிலும் கேட்டது. விதுரனோ கோபத்தின் உச்சத்திற்கு சென்றார். ஆனாலும் தற்பொழுது அவர்களிடம் தனது கோபத்தை காட்டும் நிலையில் அவர் இல்லாததால் இது சரியான ப்ராடக்ட் தான், அவர்கள் ஃபேமிலி மீது எந்த தப்பும் இல்லை என்று அவர்களிடம் எப்படியாவது நிரூபிக்க வேண்டும் என்று அவரும் ஏதேதோ போராடினார். ஆனால் எதுவுமே நடந்தபாடில்லை. உடனே விதுரன் கோபமாக அங்கு சற்று தூரம் தள்ளி நின்று கொண்டிருந்த டெக்னீஷியனை பார்த்தார். என்னாச்சு என்று கேட்டார். விதுரனின் பார்வையில் கொலை வெறி இருப்பதை பார்த்த டெக்னீஷியனின் உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. தனது வாய் உளறிய நிலையிலேயே சொன்னான், சார், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நாங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணதான் செஞ்சோம். ஸ்டேஜுக்கு வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால கூட இது நல்லாதான் ஒர்க் ஆச்சு. ஆனா இப்ப ஏன் இது இப்படி பண்ணுதுன்னு தெரியல. ஒருவேளை ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூவா இருக்கலாம். நான் வேணும் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணி பாக்குறேன் என்று சொன்னவன் வேகமாக அவரது கையில் இருந்த செல்போனை வாங்கி வேறொரு நெட்வொர்க்கிற்கு சேஞ்ச் செய்தான். பின்பு சார், இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க சொல்லி அவரிடம் கொடுத்தான். உடனே விதுரனும் அவரது செல்போனை வாங்கி அந்த ஷாப்பிங் ஆப்பிற்குள் சென்றார். அதற்குள் அவர் ஏற்கனவே வாங்கியிருந்த அதே ப்ராடக்டை மறுபடியும் ஆர்டர் செய்தார். பின்பு பே செய்வதற்காக அங்கிருந்து ஒரு பட்டனை அழுத்த அது ப்ரொசீட் யுவர் செக் அவுட் என்று வந்தது. அதை கிளிக் செய்வதற்காக செல்ல அங்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சமிஞ்ஞை ஒளித்தது. பின்பு அது ஒர்க் ஆகாமல் அப்படியே நின்றது. அதுவரைக்கும் அந்த ஆப் மட்டும்தான் ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்பொழுது போனே ஒர்க் ஆகாமல் அப்படியே ஹேங் ஆகி நின்றது. இது எல்லாம் பார்த்த விதுரன் கோபத்துடன் அங்கு நின்று கொண்டிருந்த டெக்னீஷியனை பார்த்து முறைத்தார். டெக்னீஷியனுக்கோ அந்த ஏசி காற்றிலும் வேர்த்து விறுவிறுத்தது. கிட்டத்தட்ட அவர்களது டீம் பல மாதங்களாக இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிப்பதற்காக போராடினார்கள். அதில் சக்சஸும் கண்டார்கள். அந்த ப்ராஜெக்ட் திரும்ப திரும்ப சரி செய்து கொண்டார்கள். கடந்த முறை இந்த ஈவென்ட் நிறுத்தப்பட்ட போது கூட அதுவும் நமக்கு நல்லதுதான் என்று சொல்லி அதில் இன்னும் சில அப்டேட்களை கொண்டு வந்து அதை பெஸ்டாக மாற்றி வைத்திருந்தார்கள். ஆனால் அது இப்படி பப்ளிக்கில் அனைவரது முன்னாளிலும்
பெஸ்வானி ஃபேமிலி மானத்தை வாங்கும் என்று அவர்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை அவர்களது ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனால் நிச்சயம் அங்கிருக்கும் ஒரு டெக்னீஷியன் கூட வெளியில் உயிருடன் செல்ல முடியாது என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் பயத்துடனே, சார், நாங்க எல்லாரும் ப்ராப்பரா தான் பண்ணோம். இதுல என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் ஒரு முறை உங்களோட போனை கொடுங்க என்று அவர் கையில் இருந்த போனை வாங்கியவன் அதில் ஏதேதோ செட்டிங்ஸ் அனைத்தையும் மாற்றிவிட்டு பின்பு மறுபடியும் அவரிடம் போனை நீட்டினான். பின்பு இப்போ ட்ரை பண்ணுங்க சார் என்று சொன்னான். விதுரன் ஏற்கனவே தனது மொத்த பொறுமையையும் இழந்து நின்றார். எப்படியோ அனைத்து மீடியாக்களும் அவரைத்தான் வாட்ச் செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு எண்ணம் அவரது மனதில் இன்னும் ஒட்டி கொண்டிருந்ததால் தான் தன்னிடம் இருந்த நூலளவு பொறுமையை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார். தற்பொழுது அந்த டெக்னீஷியன் இடமிருந்து தனது செல்போனை வாங்கிய விதுரன் மறுபடியும் அவரது அக்கவுண்டிற்கு பணம் போட சொன்னார். பின்பு அந்த பணம் போனில் ஏறியதை உறுதி செய்தவர் மறுபடியும் அதே ஷாப்பிங் ஆப்பிற்குள் சென்றார். பின்பு அங்கிருந்த சில பொருட்களை ஆர்டர் செய்து அதற்கு பே செய்வதற்காக அங்கு காட்டிய சில ஆப்ஷன் பட்டன்களை தொட்டார். அது வழக்கம் போல ப்ரொசீட் டு செக் அவுட் என்று வந்தது. உடனே விதுரனும் அந்த பட்டனை கிளிக் செய்ய அவர் கிளிக் செய்த அடுத்த நொடிய ப்ராசஸ் ஃபெயில் என்று காட்டியது. செல்போனில் அப்படி வந்ததும் அவர் பிடித்து வைத்திருந்த அந்த நூலளவு பொறுமையும் அவரை விட்டு போக தனது கையில் வைத்திருந்த செல்போனை கோபத்துடன் தரையில் போட்டு உடைக்கச் சென்றார். அப்பொழுது வேகமாக அங்கிருந்த அவரது பட்லர் வந்தார். சார், ப்ளீஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னு யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா ஹோல் வேர்ல்டு இப்போ உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஹோல் வேர்ல்டு ஃபுல்லா இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களோட ஃபேமிலியும் பாதிக்கும். ஸோ ப்ளீஸ் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க என்று சொன்னார். பட்லர் அப்படி சொன்னதும், என்ன பொறுமையாவா? இன்னும் எவ்வளவு பொறுமையா என்று கோபமாக கேட்டார். உடனே பட்லர், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏற்கனவே அவங்க எல்லாரும் பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. இப்ப நீங்க இவ்வளவு கோவப்படுறத பார்த்தா அவங்க இதுக்கு மேல நம்மளோட ப்ராடக்ட நம்ப மாட்டாங்க. இப்போதைக்கு நம்மளோட ஒரே குறிக்கோள் நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல் ஆனது தான் இவங்க எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க என்று சொன்னார். உடனே விதுரன் அங்கு அமர்ந்திருந்த அனைவரையும் பார்த்தார். அவர்கள் அனைவரது முகத்திலும் அதிர்ச்சியை பார்த்தவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். பின்பு, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க என்று பட்லரிடம் கேட்டார். சார், நீங்க பொறுமையா ரிலாக்ஸா இங்க என்ன தப்பு விட்டீங்கன்னு பாருங்க. முதல்ல இருந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் என்று பட்லர் சொன்னார். உடனே, நான் ஆல்ரெடி அப்படித்தான் பண்ணேன். நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல என்று விதுரன் கத்தினார். ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் என்று பட்லர் சொன்னார். ஓகே என்று சொன்னவர் வேகமாக தனது செல்போனை எடுத்து இதுவரைக்கும் தான் என்ன தப்பு செய்தோம் என்று தனது மனக்கணக்கில் ஓடவிட்டார். பின்பு ஒருவேளை அந்த ஷாப்பிங் ஆப்பில் ஏதேனும் பிரச்சனை இருக்குமோ என்று எண்ணியவர் அந்த ஷாப்பிங் ஆப்பை விட்டு வேறொரு ஷாப்பிங் ஆப்பிற்கு சென்று ஒரு சில பொருட்களை கிளிக் செய்தார். பின்பு அது அனைத்திற்கும் பே பண்ண சென்றார். அது வழக்கம் போல ப்ரொசீட் டு செக் அவுட் என்று காட்டியது. ஆனால் இந்த முறை கிரீன் கலரில் வந்தது. அதை பார்த்ததும், ஃபைனலா இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விதுரன் வேகமாக அந்த கிரீன் கலரில் வந்ததை ஆன் செய்தார். அதை ஆன் செய்த அடுத்த நொடியே அவரது செல்லில் ஒரு மெசேஜ் வந்தது. அதில் தங்களிடம் பர்ச்சேஸ் செய்வதற்கு போதுமான பேலன்ஸ் இல்லை என்று இருந்தது. 832 ஃபெயிலியரான ப்ராடக்ட். விதுரனிடம் இருந்த செல்போனை வாங்கிய அந்த டெக்னீஷியன் அவரது போனில் சில செட்டிங்ஸை மாற்றிவிட்டு, இப்ப ட்ரை பண்ணுங்க சார் என்று கொடுத்தான். உடனே விதுரனும் போனை வாங்கி ஒவ்வொரு ப்ராசஸையும் பார்த்து கவனித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்தார். இந்த முறை கிரீன் கலரில் சிக்னல் வந்ததும் முகத்தில் புன்னகையுடன் அதை கிளிக் செய்ய அவர் பர்ச்சேஸ் செய்வதற்கு போதுமான தொகை அவரது அக்கவுண்டில் இல்லை என்று மெசேஜ் வந்தது. அதை பார்த்ததும் அந்த அரங்கில் இருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். என்ன பேலன்ஸ் இல்லையா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த அக்கவுண்ட்ல ஏறின பணம் என்னாச்சு? பெஸ்வானி ஃபேமிலி மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி பண்ற வேலையா இது? உங்களை நம்பி நாங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தோம். ஆனா நீங்க எங்களோட பணத்தை பத்தியோ பணத்தோட சேஃப்டியை பத்தியோ யோசிக்கவே இல்லை. ஒருவேளை இது எங்களுக்கு தெரியாம போய் நாங்க பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருந்தோம்னா இந்நேரம் எங்களோட பணம் எல்லாம் என்ன ஆயிருக்கும் என்று அனைவரும் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று அந்த ஸ்கிரீனில் பெஸ்வானி என்ற ஒற்றை வார்த்தை மட்டும் வந்து சில நொடிகளில் மறைந்து போனது. அந்த ஸ்கிரீனில் அந்த ஃபேமிலியின் நேம் வந்து போனதும் அங்கிருந்த அனைவரும் குழம்பி போனார்கள். எதுக்காக இப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு இடையில இவங்களோட பேர் வந்துட்டு போகுது
என்று கேட்டார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு அந்த ஸ்கிரீனில் தெரிந்த வார்த்தையை விதுரனும் பார்த்திருந்தார். விதுரன் கோபத்துடன் அங்கு நின்று கொண்டிருந்த டெக்னீஷியனை முறைத்தார். உண்மையில் டெக்னீஷியனுக்குமே அங்கு என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியவில்லை. இந்த கோடிங்கை உருவாக்குவதற்காக அவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். இந்த கோடிங்கை யாரும் அவ்வளவு சாதாரணமாக ஹேக் செய்துவிடக்கூடாது என்று பல எஃபர்ட்ஸ்களை போட்டு உருவாக்கியிருந்தார்கள். இந்த கோடிங் புரோகிராமில் எந்த ஒரு இடத்திலும் அவர்களது பெயரோ அல்லது அவர்களது ஃபேமிலி பெயரோ எங்கும் இணைக்கப்படாமல் இருந்தது. ஒருவேளை இந்த ஆப்பை யூஸ் செய்பவர்களுக்கு இந்த குடும்பத்தின் பேர் ஒரு வகையில் ஒரு அன்கம்ஃபர்ட்டை உருவாக்கும் என்று நினைத்தார்கள். அந்த அக்கவுண்டில் இருக்கும் பணம் அவர்களுடைய பணம் என்று அவர்கள் நம்பும் வண்ணம்தான் அந்த புரோகிராமை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று அந்த ஸ்கிரீனில் பெஸ்வானி ஃபேமிலி நேம் வந்ததும் டெக்னீஷியன் அதிர்ந்து போனான். அப்பொழுதுதான் அவனுக்கு நடப்பதெல்லாத்திற்கும் காரணம் யாரோ அவர்களது ஆப்பை ஹேக் செய்திருக்கிறார்கள் என்று புரிந்தது. உடனே டெக்னீஷியன் பதறிய குரலில் சொன்னான், சார், இது யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டாக தான் நடந்தது. நமக்கு அவுட்புட்டும் கரெக்டாக தான் கிடைச்சது. இப்போ இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுக்கு பின்னால வேற யாரோ இருந்து ஹேக் பண்றாங்க. அதனால தான் என்று சொன்னான். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், என்னது, யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களா? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இது ஒன்றும் ஏனோ தோண ப்ராஜெக்ட் கிடையாது. டிஜிட்டல் கரன்சி ப்ராஜெக்ட். இதுல எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியம் செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டியே உங்ககிட்ட இல்ல. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முடிவெடுத்த நீங்க உங்களை யாரும் ஹேக் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கணும்ன்ற பேசிக் சென்ஸ் கூட இல்லாம இருந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் நம்பி நீங்க கூப்பிட்ட இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து எங்களை சொல்லணும் என்று அவன் மிகவும் கோபமாக பேசினான். இதுவரை தங்கள் முன்பு நின்று நேருக்கு நேர் பேசவே பயப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் என்று அவருக்கு முன்பு கையை நீட்டி கேள்வி கேட்பதை பார்த்ததும் விதுரனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. தனது கையில் வைத்திருந்த போனை கோபத்தில் சுக்கு சுக்காக உடைத்து சிதறவிட்டார். அதை பார்த்ததும் பட்லர் வேகமாக அவர் அருகில் வந்தார். பின்பு, சார், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று அவருக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொன்னார். உடனே விதுரன், என்ன கண்ட்ரோல் மை செல்ஃப்? இதுக்கப்புறம் என்ன கண்ட்ரோல்டா இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது. இந்த பெஸ்வானி ஃபேமிலியை பகச்சிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? சொல்லுங்க, யார் இந்த வேலையை பார்த்தா என்று தனது இமேஜ் ஸ்பாயில் ஆகும் என்று கூட யோசிக்காமல் சத்தமாக கத்தினார். அவர் அப்படி கத்துவதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். பின்பு, இங்க என்ன நடக்குது? தப்பு பண்ணவர் அவரு. ஒரு ப்ராஜெக்ட ப்ராப்பரா பண்ண முடியல, இதுல நம்ம மேல கோவப்படுறாரு என்று மறுபடியும் அவருடன் நேருக்கு நேர் நின்று அனைவரும் பேசத் தொடங்கினார்கள். நிலைமை மிகவும் மோசமாவதை கவனித்த அந்த பட்லர் அனைவரது முன்பும் தனது சிரத்தை தாழ்த்தி நின்றார். பின்பு, உங்க எல்லார்கிட்டையும் இப்ப நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பெஸ்வானி ஃபேமிலி ஒன்னும் அவ்வளவு சாதாரணமா எந்த ஒரு தப்பும் பண்ணிட மாட்டாங்க. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை கண்டிப்பா நாங்க சால்வ் பண்ணி எங்களோட ப்ராஜெக்ட் ப்ராப்பரானதான்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க என்று கெஞ்சினார். அந்த பட்லர் பேசுவதை கேட்டதும் அங்கிருந்த சில பேர் அந்த பட்லரை பார்த்து சிரித்தார்கள். இது உங்களுக்கே காமெடியா இல்ல? உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னு நீங்க யாரும் கண்டுபிடிக்கல. அப்புறம் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க? முதல்ல உங்களோட பிரச்சனை என்னன்னு பாருங்க. நீங்க எங்க தப்பு பண்ணீங்கன்னு கண்டுபிடிச்சு கிளாரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் என்று சொன்னார். உடனே பட்லர், உங்களுடைய நிலைமை எங்களுக்கு புரியுது. உங்க நிலைமையில யார் இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை மறுக்கிற நிலைமையில நாங்க இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம். நிச்சயம் இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் என்று சொன்னார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், அப்படியா? நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த போனுக்கு வந்தது ஒரு $7 லட்சம். அது எங்க போச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. அவரு பர்ச்சேஸும் பண்ணல, ஆனா அந்த பணம் அவரோட அக்கௌண்ட்லயும் இல்ல. அப்படின்னா அது என்னாச்சு? இந்த பணத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இப்ப அவரோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எங்களுக்கு காட்டுங்க, நாங்க இப்பவே பார்க்கணும் என்று ஒருவர் சொல்ல அவர் பின்னாடியே மற்ற அனைவரும் சொன்னார்கள். ஆமா, இப்பவே பார்க்கணும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் பட்லருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போக உடனே பட்லர் அங்கு நின்று கொண்டிருந்த டெக்னீஷியனை பார்த்தார். அவரிடம் தனது கண்ணை சைகை காட்ட டெக்னீஷியனும் ஓகே என்று சொல்லிவிட்டு அந்த ஆப்பிள் போல உள்ள பேலன்ஸை செக் செய்தார். அது வெறும் 0.01 என்று காட்டியது. அந்த பேலன்ஸை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும்
வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் தி கிரேட் பெஸ்வானி ஃபேமிலியோட ப்ராடக்டா என்று கேட்டார்கள். அவர்களின் சிரிப்பு சத்தம் விதுரனின் கோபத்தை இன்னும் தூண்டியது. அதே நேரத்தில் அவர்களை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலையை தொங்க போட்டுக் கொண்டிருந்தார். மற்றவர்கள் முன்பு அவர் அவ்வளவு அவமானப்பட்டது கூட அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் யார் முன்பு தனது தலையை நிமிர்த்தி நடக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்கள் முன்பே இப்படியானதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு நேரம் நடந்த அனைத்தையும் அங்கு உட்கார்ந்து பீனிக்ஸ் ஃபேமிலி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. 8:33 நம்பிக்கை. விதுரனுக்கு இந்த விஷயத்தை இன்றே எப்படியாவது சீக்கிரமாக முடித்துவிட வேண்டும் என்று இருந்தது. இல்லையென்றால் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு உலகம் முழுவதும் நாறிவிடும் என்று நினைத்தார். அப்படி மட்டும் ஏதாவது நடந்துவிட்டால் அதுதான் அவரது வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய துரதிருஷ்டமான செயலாக ஆகிவிடும். அதற்கு பிறகு அவருக்கு தலையை நிமிர்த்தி இன்னும் ஒருத்தரை கூட பார்க்க முடியாமல் போய்விடும். இந்த விஷயம் பீனிக்ஸ் ஃபேமிலியை நேரடியாக எச்சரித்திருந்தது. இதுவரைக்கும் பீனிக்ஸ் ஃபேமிலி இந்த உலகத்திடம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் தோத்து போனதில்லை. யாருமே விதுரனுக்கு பதிலளிக்கவில்லை. எல்லா பக்கத்தில் இருந்தும் அமைதி மட்டும்தான் பதிலாக வந்தது. பேஸ்வானி ஃபேமிலியில் இருந்த டெக்னீஷியன் எல்லோருக்கும் ஏதோ ஒரு கூரிய கத்தியை கழுத்தில் வைத்துக் கொண்டு இருப்பது போல இருந்தது. அவர்களுக்கு சாவை பார்த்தெல்லாம் பயமில்லை. ஆனால் அதை தவிர்த்து அவர்கள் பேஸ்வானி ஃபேமிலியில் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளில் இருந்து அவர்களுக்கு காசு சம்பாதிக்க வேண்டும், பணக்காரன் ஆக வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருக்கவில்லை. இருந்தாலும் அவர்களது ஃபேமிலி எல்லோரும் அப்பாவிகள்தான். இப்போது விதுரனின் அசிஸ்டன்ட் எல்லோரையும் அவசரப்படுத்த தொடங்கினான். சீக்கிரம் எதுக்கு இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா என்ன பிரச்சனை சொல்லி கண்டுபிடிங்க. இதுக்கு மேலே லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க என்று ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும் டெக்னீஷியன்களை பார்த்து கத்தினான். அவரது சத்தத்தை கேட்ட ஆஃப் ஸ்டேஜில் இருந்த டெக்னீஷியன்களுக்கு வேறு எந்த ஒரு வழியும் தெரியவில்லை. அவர்கள் எல்லோரும் பயத்தில் எச்சில் விழுங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த எல்லோரின் இதயமும் டமாரம் போல அடித்துக் கொண்டிருந்தது. அவர்களது இதயம் துடிக்கும் சத்தத்தை அவர்களாலேயே கேட்க முடியுமாக இருந்தது. இப்போதுதான் அவர்கள் எத்தனையோ முறை செக் செய்து பார்த்து விட்டார்கள். இதற்கு மேல் அவர்களது திறமைக்கு எட்டியவரை வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இருப்பதாக தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக இது வாழ்வா சாவா என்ற ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது அவர்கள் அலட்சியமாகவும் இருக்க மாட்டார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர்களது உயிர் தங்கி இருக்கிறது என்று நினைத்தார்கள். அவர்களும் விடாமல் முயற்சி செய்து கொண்டேதான் இருந்தார்கள். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு அவர்களுக்கு இப்போது எதிரியாக இருக்கும் அந்த ஆள் உண்மையிலேயே மிகவும் திறமை வாய்ந்தவன் தான் என்று புரிந்தது. அவன் எடுத்திருக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனும் அத்தனை பக்காவாக இருந்தது. கூடவே கொஞ்சம் கூட கருணையற்ற முறையில் நடந்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. அவர்கள் செக் பண்ணிய எல்லா டேட்டாவும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அதை இன்னும் ஆழமாக பார்க்க போகும்போதுதான் பிரச்சனை எழுந்தது. அதுவும் அவர்களது கம்ப்யூட்டரில் தான் பிரச்சனை எழுந்தது. அங்கே இருக்கும் யாருமே முட்டாள்கள் இல்லை. எல்லாருமே இந்த துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களுக்கு பார்க்கும்போதே எல்லோரின் சிஸ்டமும் ஹேக் செய்யப்பட்டிருப்பது புரிந்தது. இப்படியான ஒரு டிஜிட்டல் கரன்சி டெவலப்மெண்ட் ஆட்களுடன் மோதக்கூடிய நபருக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கலாம் என அவர்கள் யோசித்தார்கள். இவர்களோடு மோதும் அந்த ஆட்கள் டாப் ஹேக்கர்கள் மட்டுமில்லை, கூடவே அவர்களுக்கு இருக்கும் டிஜிட்டல் கரன்சி பற்றிய அறிவு பேஸ்வானி ஃபேமிலி ஆட்களுக்கு இருப்பதை விட மிக மிக அதிகமாக இருந்தது. இந்த இரண்டு விஷயத்திலும் இரண்டாவது விஷயம் யோசிக்கும் போதே அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. பேஸ்வானி ஃபேமிலி இந்த டிஜிட்டல் கரன்சி செய்ய வேலைக்கு அமர்த்திய ஆட்கள் உலகத்தில் இருக்கும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆட்களைத்தான். பேஸ்வானி ஃபேமிலி ஃபாரினில் இருந்தும் ஏராளமான டிஜிட்டல் கரன்சி எக்ஸ்பர்ட்களை தான் வரவழைத்திருந்தார்கள். அதனால் இந்த டீமில் இருக்கும் எல்லோருமே மிகவும் தலை சிறந்தவர்கள் தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கூடவே அதில் சில பினான்சியல் என்ஜினியர்ஸ்களும் கூட சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இப்படியான ஒரு சிறந்த பலமான டீம் இருக்கும்போது பேஸ்வானிக்கு ஹேக்கர்களை பற்றிய பயம் அவ்வளவாக இருக்கவே இல்லை. அவர்கள் அப்படி ஒரு அட்டாக் வரும் என்று யோசித்து கூட பார்த்திருக்கவில்லை. அப்படி இருக்கும் இவர்களையே ஹேக் பண்ணி இருக்கிறார்கள் என்றால் இவர்களை விட அவர்களுக்கு கரன்சி பற்றி நிறைய தெரிந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதிலும் அதை அவர்கள் பேஸ்வானி ஃபேமிலியை விடவும் மிக சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு காரணத்தினால் தான் அவர்களால் பேஸ்வானி ஃபேமிலியை அடித்து தூக்கி சாப்பிட முடிந்தது. கூடவே அவர்களது வாயையும் அடைத்து விட்டார்கள். ஆனால் இப்படியான ஒருத்தர் உண்மையிலேயே இருக்க வாய்ப்பிருக்கிறதா என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. இதுதான் நாங்க முதல் தடவையா இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் கரன்சியை ஹேண்டில் பண்றோம். அதனால கொஞ்சம் நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோம்.
என்று அங்கே கூடியிருந்த ஆட்களை பார்த்து சொன்னான் விதுரனின் அசிஸ்டன்ட். விதுரன் இப்பொழுது ஸ்டேஜில் நின்று கொண்டிருந்தார். ஆனால் என்னதான் பெரிய ஆள் போல நடு ஸ்டேஜில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் இப்போது இருக்கும் மரியாதையை இழந்துவிட்டார். இந்த நேரத்தில் அங்கே ஏராளமான ரிப்போர்ட்டர்களும் கூடியிருந்தார்கள். பேஸ்வானி ஃபேமிலியும் ஃபீனிக்ஸ் ஃபேமிலியும் மட்டுமில்லை, இன்னும் நிறைய உலகம் பூரா இருக்கும் பினான்சியல் குரூப்புகளும் ஃபேமிலிகளும் கூட இந்த நிகழ்வை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். எல்லோருக்குமே பெரும் அவமானமாகத்தான் இருந்தது. விதுரனுக்கு இதை பற்றி யோசிக்கும் போது இன்னும் வெறி ஏறியது. நரம்பெல்லாம் புடைத்து கொண்டு வரும் அளவிற்கு கோபமும் இருந்தது. அவர் பல்லை கடித்துக் கொண்டு கையை இறுக்கி பொத்திக் கொண்டு இருந்தார். அப்போது மீண்டும் அவரது போன் ரிங் ஆனது. அதை கேட்டதும் விதுரன் நெற்றியை சுருக்கினார். யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே பாக்கெட்டில் இருக்கும் போனை எடுத்து பார்த்தார். போனை பார்த்ததும் வாய்ஸ் லேண்டில் இருந்துதான் கால் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அதை பார்த்ததும் அவருக்கு இன்னும் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனாலும் அவருக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. என்னதான் இருந்தாலும் காலை அட்டன் செய்து பேசித்தான் ஆக வேண்டும் என்று நினைத்தார். போனை கையில் எடுத்துவிட்டு அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தார். அவர்களை பார்த்தவர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வர போறேன். யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் எதை பத்தியும் யோசிக்காம இருங்க. உங்க எல்லாருக்கும் பெஸ்வானி ஃபேமிலி ஒரு சரியான பதில சொல்லுவாங்க. எங்க கிட்ட ஒரு நல்ல செக்யூரிட்டி இல்லாம இருந்திருந்தா நாங்க இப்படி எல்லாரோட பணத்தையும் நம்பிக்கை கொடுத்து எடுத்திருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க இதுக்கு நிறைய ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம். கூடவே இதுக்குள்ள நிறைய மக்களை கூப்பிட்டுருக்கோம். அதனால அதுக்கேத்த மாதிரி நாங்க பொறுப்பாக தான் நடந்துக்குவோம். எல்லாரும் கொஞ்சம் நிதானமா இருங்க என்று சொன்னார் விதுரன். விதுரன் சொல்லி முடித்ததும் அங்கே இருந்த எல்லோரும் தலையை மட்டும் மாட்டி வைத்தார்கள். அங்கே இருக்கும் எல்லோருக்குமே தெரியும் அவர்களால் பேஸ்வானி ஃபேமிலியிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்று. எதிர்த்து குரல் எழுப்புவதை விட அமைதியாக நடப்பதை பொறுமையா பார்த்து கொண்டிருக்கலாம் என்று இருந்து விட்டார்கள். விதுரன் உடனே வாய்ஸ்லாண்டில் இருந்து வந்த காலை அட்டன் பண்ணி பேசிக்கொண்டே வெளியில் வேகமாக ஓடினார். பீனிக்ஸ் ஃபேமிலியின் இன்னும் ஒரு மூத்தவரிடம் இருந்துதான் கால் வந்திருக்கிறது. மிஸ்டர் ராய், நீங்களும் கூட வாய்ஸ்லாண்ட்ல தானே இருக்கீங்க என்று காலில் பேசியவரின் குரலை கேட்டதும் சொன்னான் விதுரன். காலில் பேசியவரின் எக்ஸ்பிரஷன் இறுக்கி போயிருந்தது. 8:34 சரவணனை தாக்கும் விதுரன். விதுரனுக்கு கால் எடுத்த நபரின் முக பாவனைகள் கொஞ்சம் கூட சரியாக இருக்கவில்லை. மிகவும் இறுகி போய் கடும் கோபத்தில் இருப்பது போல தெரிந்தது. விதுரன் கேட்ட கேள்வியை கேட்டதும், விதுரன், பிராங்க்லின் ஃபேமிலிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, என்னதான் நடக்குது என்று கேட்டார். அதை கேட்டதும் விதுரன் புருவம் இரண்டையும் சுருக்கினார். ஆள்காட்டி விரலால் நெற்றியை லேசாக சுரிந்துவிட்டு, உங்களுக்கு தெரிய வந்துச்சு, நீங்க பினிக்ஸ் ஃபேமிலியோட மூத்தவங்கள ஒருத்தராச்சு, உங்களுக்குமா இன்னொருத்தர் சொல்லி இந்த விஷயம் தெரியணும். உங்களோட புத்தியே போதுமே, அடுத்தவங்க சொல்ற வரைக்குமா இருக்கணும். நீங்க ஒன்னும் பிராங்க்லின் ஃபேமிலியோட லீடர் இல்லையே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். மனதில் நினைத்ததில் ஒரு வார்த்தையாவது வெளியே சத்தமாக அவரிடம் சொல்லும் அளவிற்கு தைரியம் விதுரனுக்கு இருக்கவில்லை. லேசாக தொண்டையை செருமி விட்டு, மிஸ்டர் ராயப்பன், நீங்க இத கேட்கதான் எனக்கு கால் பண்ணிருக்கீங்களா? நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன். இப்போ நடந்துட்டு இருக்கிற டிஜிட்டல் கரன்சி லோன்ஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, நான் அதை பார்த்து டீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னால இப்ப வேற எதுக்கும் டைம் கொடுக்க முடியாது. சோ நான் அதை பார்த்துக்க வேண்டியிருக்கேன் என்று மிக அமைதியான குரலில் ஆனால் உறுதியுடன் சொன்னார் விதுரன். விதுரனுக்கு கால் எடுத்திருந்த பீனிக்ஸ் ஃபேமிலியில் மூத்தவர்களில் ஒருவரான ராயப்பனுக்கும் கூட டிஜிட்டல் கரன்சியின் முக்கியத்துவத்தை பற்றி நன்றாகவே தெரிந்துதான் இருந்தது. இன்றைக்கு முன்னரே அவர் பேஸ்வானி ஃபேமிலியின் பக்கத்தில் இருந்து ஒரு சரிவு வரும் என்ற உள்ளுணர்வு அவருக்கு இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. பேஸ்வானி ஃபேமிலி பெரிய பெரிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் பிராங்க்லின் ஃபேமிலியை கீழே கொண்டு வந்தார்கள். அடுத்து டிஜிட்டல் கரன்சி என்ற ஒரு விஷயத்தை மேற்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மட்டும் அந்த டிஜிட்டல் கரன்சியை மிக வெற்றிகரமாக ரிலீஸ் செய்துவிட்டால் அவர்களும் பீனிக்ஸ் ஃபேமிலி அளவிற்கு சக்தி வாய்ந்த ஃபேமிலியாக மாறலாம். அதற்கு பிறகு மைட்டி 7 இருக்கும் யாராலையும் கூட அவர்களை தோற்கடிக்க முடியாதிருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்று கிடைத்திருக்கும் ரிசல்ட்டை பார்த்து ராயப்பனுக்கு மிகுந்த திருப்தியாகத்தான் இருந்தது. இன்று பேஸ்வானி குடும்பத்திற்கு ஒரு பெரும் அடி விழுந்திருக்கிறது. அவர்கள் ஒரு பெரும் அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நினைக்கும் போது அவருக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருந்தது. பின் ராயப்பன் ஒரு மாதிரியான சீரம் குரலில், விதுரன், நான் எல்லாத்துலயும் ரொம்ப நியாயமா நடந்துக்க கூடிய ஒரு ஆள். நீங்க இன்னைக்கு பண்ணினது எவ்வளவு டேஞ்சரான வேலைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் விட ஃபேமிலியோட பெர்மிஷன் இல்லாம எப்படி உங்களால இவ்வளவு முக்கியமான கரன்சியை ரிலீஸ் பண்ண முடிஞ்சது?
பெர்மிஷன் எடுக்காம பண்ணினது மட்டும் இல்லாம இப்ப மொத்த குடும்பத்துக்குமே அவமரியாதையை எடுத்து கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்பலாம் இல்ல, ஒரு 1/2 மணி நேரம் தரேன். அது எல்லாத்தையும் சீக்கிரமாவே செட்டில் பண்ணி முடிங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதும் நான் உங்களுக்காக வாய்ஸ் லேண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதை மட்டும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்று சொன்னார். ராயப்பன் விதுரனுக்கு என்று ஒரு தனி மரியாதை எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கும் பொசிஷனுக்கும் விதுரனிடம் சாந்தமாக எல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ராயப்பன் சொன்னதை கேட்டதும் விதுரனுக்கு கோபமாக வந்தது. மீண்டும் கையை இறுக்கி பொத்திக் கொண்டார். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ராயப்பன், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று இறுகிய குரலில் சொன்னார் விதுரன். அவரது கண்களில் அனல் பறந்து கொண்டிருந்தது. அதை சொல்லிவிட்டு ராயப்பன் மீண்டும் எதுவும் சொல்லும் முன்னாடியே காலை கட் பண்ணியும் விட்டார். இப்படி திடீரென்று காலை கட் பண்ணி விட்டதை பார்த்த ராயப்பனுக்கு விதுரன் மீது எல்லையற்ற கோபம் உண்டானது. அவர், வாய்ஸ்ல நீ பண்ணியிருக்கிற காரியத்தை பாரு. இப்படிதான் நீ உன்னோட மக்களுக்கு கத்து கொடுத்துருக்க. அவன் எப்படி என்னோட மூஞ்சில அடிச்ச மாதிரி இப்படி கால் கட் பண்ண முடியும் என்று சொன்னார். அதை கேட்டதும் அவருக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு நபர் லேசாக புன்னகைத்துக் கொண்டே, விடுங்க, எல்லாம் வயசுக்கு இருக்கிற துணிச்சல் தான். அது மட்டும் இல்லாம உண்மையாவே அவர் இப்போ பிஸியா தான் இருக்காரு என்று சொன்னார். அதை கேட்டதும் ராயப்பன் சேரில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். அவரால் இன்னும் அமைதியாக இருக்க முடியவில்லை. விதுரன் காலை கட் பண்ணிவிட்டு மீண்டும் உள்ளே போனார். அவர் உள்ளே போகும்போது வாசலில் சரவணனும் ஜஸ்டினும் இருப்பதை கண்டார். அவர்கள் 2 பேரும் மிக ரிலாக்ஸ்டாக டீ குடித்துக் கொண்டிருப்பதை கண்டார். இங்க இருக்கிற வைஃபை ரொம்ப மொக்கையா இருக்கு என்று எரிச்சலுடன் கடிந்து கொண்டான் சரவணன். பின் மீண்டும் அவனே, அவங்களோட வைஃபை எப்படி இவ்வளவு மட்டமா இருக்க முடியும்? சும்மா இன்டர்நெட்ல சர்ஃப் பண்றது கூட கஷ்டமா இருக்கு. இப்படி இருந்தா எப்படி டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ண முடியும் என்று அதே கடுப்புடன் கேட்டான். அதை கேட்டதும் ஜஸ்டினோ கொஞ்சம் வியந்து போயிருந்தான். அங்கே வந்திருந்தவர்கள் யாரும் இன்டர்நெட் சர்ஃப் பண்ணவில்லை. சரி, சில வீடியோ சரி பார்ப்போம் என்று கூறிய சரவணன் வீடியோ ஆப்பை கிளிக் செய்தான். அவன் அதை கிளிக் செய்ததுமே உள்ளே வந்திருந்த எல்லா வீடியோஸும் பேஸ்வானி ஃபேமிலியின் இந்த லான்ச் பற்றியதாகத்தான் இருந்தது. ஹே, இந்த டிஜிட்டல் கரன்சி லான்ச்சிங் ஈவெண்ட் ஒரு பெரிய ஈவெண்ட். ஆனா அவங்க ஏதோ மார்க்கெட் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏதோ ஒரு சிஸ்டம் கூட யாரோ ஒருத்தரால ஹேக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். C2 சர்வரோ ஏதோ நினைக்கிறேன், நாட் ஷுர் என்று சொன்னான். ஜஸ்டின் சரவணன் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தான். இது எதுவும் அவனுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல, விதுரனின் காதில் விழட்டும் என்று பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகள் என அவனுக்கு நன்றாகவே தெரியும். சரவணன் ஒருத்தன் அவனுக்கு பாசத்தை கொடுத்தால் அதைவிட பல மடங்கு பாசத்தை திருப்பி கொடுப்பான். ஆனால் அதுவே வெறுப்பை வழங்கினாலோ அவன் காயப்படும்படி ஏதாவது செய்தாலோ அதே மாதிரி பழிவாங்கவும் தயங்க மாட்டான். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த விதுரனுக்கு சரவணன் சொன்ன எல்லா விஷயம் கேட்டுவிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அடுத்த நொடியே சரவணனுக்கு பின்னால் வந்து நின்றார். அதை பார்த்த ஜஸ்டின் உடனே சரவணனை மறைத்து நின்று கொண்டான். பாஸ் பாத்து ஜாக்கிரதை என்று கத்தினான். அதை பார்த்த விதுரன் நக்கலாக சிரித்தார். சரவணனையும் ஜஸ்டினையும் உற்று பார்த்துவிட்டு, சீனா இவ்வளவு தூரம் வர தைரியம் இருந்த உங்களுக்கு நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லி பயமா இருக்கா? எதுக்கு இப்படி ஒரு நாடகம் என்று கேட்டார். அவரது முகத்தில் ஒரு நக்கலான புன்னகை இருந்து கொண்டே இருந்தது. குப்புற விழுந்தாலும் மேசையில் மண்ணோட்டவில்லை என்பது போலத்தான் தனது பாவனையை வைத்துக் கொண்டு இருந்தார். சரவணனை கூறிய பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்த விதுரன் திடீரென்று ஜஸ்டினின் மறைப்பையும் கடந்து சரவணனை குத்தினார். இதற்கு முன்னாடி வரைக்கும் டிஜிட்டல் கரன்சி லான்ச்சிங்கில் நடத்த முடியட்டும், அதற்கு பிறகு சரவணனை டீல் பண்ணி கொள்ளலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார். ஒருத்தரை துடிக்க துடிக்க வேதனைப்படுத்திக் கொள்ளுவதில் தான் அவருக்கு சந்தோஷம் இருந்தது. ஆனால் இப்போது அவருக்கு பொறுமை மீதம் இருக்கவில்லை. 8:35 கிழவனுக்கு கொழுப்பு பத்தியா? ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கில் நடக்க இருக்கும் டிஜிட்டல் கரன்சி ஈவெண்ட் பெரிதாக சுதப்பிட அது விதுரனுக்கு பெரும் அவமானமாயிருந்தது. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இவ்வளவு பெரிய அவமானத்தை அவர் சந்திக்கிறார் என்று அவர் அதனை எப்படியாவது சரி செய்ய நினைத்தாலும் மற்றவர்களுக்கு முன்பு அவருக்கு பெரும் அவமானமாய்த்தான் இருக்கும். டிஜிட்டல் கரன்சி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. தெரியாமல் கூட அதில் சிறு தவறு நிகழ்ந்திடக்கூடாது. எங்காவது சிறு தவறு ஏற்பட்டால் கூட பெரும் நஷ்டத்தை கொடுக்கும். அதனால் இதில் ஒரு தவறு கூட நடந்திடக்கூடாது. இப்போது நடந்த சம்பவம் எதிர்காலத்தின் பேங்கிங் சிஸ்டமில் பிரச்சனை உள்ளது போல் இருந்தது.
இதில் முக்கியமானது என்னவென்றால் அந்த தொழில்நுட்ப கோளாறு பிரஸ் கான்பரன்ஸ் நடந்திருக்கிறது. இப்போது அவர் அதனை சரி செய்தாலும் கூட இத்தனை நேரம் அவர்களை நம்பியவர்கள் எல்லாம் இனிமேல் அவர்களை நம்பிட மாட்டார்கள். பின்னாளில் இப்படி ஒரு பிரச்சனை வராதா என்று சந்தேகம் கொள்வார்கள். வீரனுக்கு வந்த ஆத்திரத்தில் கட்டுப்படுத்த முடியாமல் நேரடியாக சரவணனை குத்தினார். ஆனால் அவரின் கை சரவணனின் முகத்தில் படுவதற்கு முன்பே ஜஸ்டின் அவரின் கையை நூலிலையில் பிடித்து தடுத்தான். விதுரன் ஜஸ்டினை அழுத்தமாக பார்த்தார். பரவாயில்ல, உனக்கும் திறமை இருக்கு போல என்றார். அது லேசாய் ஒரு பக்கமாய் இதழை வழித்தான் ஜஸ்டின். என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது என்று கூறி விதுரனின் கையை அழுத்தி பிடித்திருந்தவன் பட்டென்று உதறிவிட்டான். சரவணன் விதுரனுக்கு முன்பு வந்து நின்றான். அவரை அழுத்தமாய் பார்த்தவன், விதுரன், இன்னைக்கு உன்னோட டிஜிட்டல் கரன்சி லான்ச் ஈவெண்ட். நிஜமா நான் உனக்கு பெருசா நல்ல கிஃப்ட் கொடுக்க தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ ரொம்ப பிஸியா இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன பண்றது, உன்னோட லான்ச் ஈவெண்ட் நாசமாயிடுச்சே. நீயே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்ட. இதை விட பெரிய அவமானம் உனக்கு என்ன இருக்க போகுது? திரும்பவும் உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்டேன்னு வை, உன்னோட மதிப்பு மொத்தமா நாசமாயிடும். வயசான காலத்துல சும்மா இல்லாம உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்டே என்று வெகு நக்கலாய் அவரை மேலும் வெறுப்பேற்றினான் சரவணா. அது மட்டுமா, அவரை மீண்டும் அசிங்கப்படுத்துவேன் என்று மறைமுகமாக மிரட்டுகிறானே. விதுரன் ஒரு நொடி அதிர்ந்தார். என்ன அவன் என்ன மிரட்டுறானா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவான் என்று உள்ளுக்குள்ளேயே கொதித்தார். நினைச்சு பாரு, நீ ஏமாத்தணும்னு எல்லாரும் உன்னை ஓட விட்டு அடிச்சு நீ சட்டையெல்லாம் கிழிஞ்சி உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட ஓடினா எப்படி இருக்கும்? இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு அவமானம் தேவையா என்று சிரிக்காமல் கேட்டான் சரவணா. விதுரன் அதீத எரிச்சல் அடைந்தார். அவர் கேள்விப்பட்டது போல்தான் சரவணன் இருக்கிறான் என்று நினைத்தார். கோஷ்டவுனில் சரவணன் மிகவும் திமிராக இருந்தான் என கேள்விப்பட்டிருக்கிறார். இப்போது திமிர் மட்டுமல்லாமல் ஆணவத்துடன் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன நீ என்ன அப்படி அசிங்கப்படுத்த போறேன்னு சொல்றியா என்று மிகவும் சாதாரணமாய் கேட்ட விதுரன் சத்தமாய் சிரித்தார். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? வெஸ்ட்வானி குடும்பம்னா அவ்வளவு சாதாரணமான குடும்பமா? வெஸ்ட்வானி குடும்பம் மைட்டி 7ல ஒரு குடும்பம். அது மட்டுமா, பீனிக்ஸ் குடும்பத்தோட ரைட் ஹேண்ட் அது. இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அவன் மதப்புல இருக்கான் போல என்று மனத்தில் நினைத்து சிரித்தார் விதுரன். சட்டென்று அவர் முகம் இறுகியது. கைகளை இறுக மூடினார் விதுரன். அவரை பார்த்தாலே அவர் அதீத கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது. பேர் புகழ் பெற்று பேஸ்வானி குடும்பத்தை அசிங்கப்பட விட மாட்டார். அதுவும் இல்லாமல் பேஸ்வானி குடும்பத்திற்கு பின்னால் அதீத செல்வாக்கும் பலமும் பெற்ற குடும்பங்களும் இருக்கிறது. சாதாரண நாட்களால் அவர்களிடம் மோதிட முடியாது. விதுரன் கோபத்தில் பேசுவதற்கு முன்பு அவரின் அசிஸ்டன்ட் உடனே அந்த இடத்திற்கு வந்தார். அவர் கதவை திறந்து கொண்டு பதட்டத்துடன் வேகமாக அவரை நோக்கி ஓடி வந்தார். அந்த அசிஸ்டன்ட் உள்ளே வந்ததுமே விதுரன் சரவணன் உடன் சண்டை போட தயாராக இருக்கும் காட்சிதான் தென்பட்டது. அதனால் அவசரமாய் பதட்டத்தில் கத்தினார் அசிஸ்டன்ட். சார், நீங்க ஏன் அவங்கிட்ட தேவையில்லாம பேசி உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி குப்பை கிட்ட எல்லாம் அனாவசியமா பேசாதீங்க. நம்ம சிஸ்டமை சரி பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம இப்பதான் நம்ம எல்லா பணத்தையும் வந்திருக்கிற மக்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணோம். அவங்களுக்கும் நிலைமை சரியாயிடுச்சுன்னு அமைதியாயிட்டாங்க என்று கூறினார். டிஜிட்டல் கரன்சி ஒன்றும் இந்த உலகத்திற்கு புதியதில்லை. பல வருடங்களுக்கு முன்பே அது புகழ் பெற்ற ஒன்றாக இருந்திருக்கிறது. மற்றவர்களின் பார்வைக்கு முன்னே இது பல ஆண்டுகளாய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாய் அப்போது அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அதனின் வளர்ச்சி அபாரமாயிருக்கிறது. சொல்ல போனால் ஒரு காயினை $15,000 வரைக்கும் விற்க முடியும். அந்த அளவிற்கு அதனின் வளர்ச்சி இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இப்போது விதுரன் அதில் ஒரு புதிதாய் ஒரு புரட்சி செய்ய போகிறான். டிஜிட்டல் கரன்சியை மற்றும் ஒரு அபார வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முயல்கிறார். விதுரனின் அசிஸ்டன்ட் அனைத்தும் சரியானது என்று கூறிட கேட்டதும் விதுரனின் முகம் பிரகாசம் அடைந்தது. உடனே அவர் அசிஸ்டன்ட் பக்கம் திரும்பினார். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க என்று ஆர்வமாய் கேட்டார் விதுரன். 20 பேர் என்று பதிலளித்தார் அசிஸ்டன்ட். இதை கேட்டதுமே மறுப்பாக தலையசைத்தார் விதுரன். இல்ல, அது பத்தாது. 20 பேர் எல்லாம் நமக்கு பத்தாது. இதெல்லாம் வெறும் சொச்சம்தான். இந்த 20 பேரை ட்ரை பண்றதுக்காகவா நான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணேன்? மீடியா முன்ன எப்படி வெறும் 20 பேரை மட்டும் பண்ணலாம்? இப்படி கொஞ்சம் பேர் தான் பண்ணா மற்றவங்க எப்படி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க? உடனே ஏதாவது பண்ணு. நான் எல்லாத்துக்கும் $1,500 தரேன்னு சொல்லு. யார்கிட்ட புது கரன்சி இருக்கோ அவங்களுக்கு நான் பணம் தருவேன் என்று கட்டளையிட்டார் விதுரன். இதை கேட்டதும் அந்த அசிஸ்டன்டின் முகம் பெரிதாக மலர்ந்தது.
இது மிகவும் நல்ல ஐடியாவாக இருக்கிறது என்று நினைத்தார். சார், உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு என்று புகழ்ந்து தள்ளினார் அசிஸ்டன்ட். கடவுனுக்கு குழப்ப பாத்தியா, தாராள வள்ளல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் என்று சரவணன் காதில் நக்கலாக கூறினான் ஜஸ்டின். சரவணனும் சிரித்தான். விடு, எப்படியும் நஷ்டத்துலதான் போக போகுது, என்னமோ பண்ணட்டும் என்று சிரித்தான். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வது அவர்களுக்கு விழவில்லை. விதுரன் மகிழ்ச்சியில் இருந்தார். எப்படியாவது அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவர் இதனை பயன்படுத்தி போக்கிட நினைத்தார். அசிஸ்டன்டிடம் பேசி முடித்த பின்பு விதுரன் சரவணனையும் ஜஸ்டினையும் முறைத்தார். ஜஸ்டின் சட்டை காலரை கொத்தாக்க பற்றியவர், எனக்கு உன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கு, அதான் நான் உன்னை சும்மா விடுறேன் இல்லனா என்று பல்லை கடித்தார் விதுரன். சார், இவனுங்க கிட்ட பேசி அனாவசியமா உங்க நேரத்தை வீணாக்காதீங்க, வாங்க போலாம் என்று அவரை அழைத்தார் அசிஸ்டன்ட். அதன் பின் விதுரன் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்றார். அவர் சென்ற பின் ஜஸ்டின் அந்த சட்டையை சரி செய்து கொண்டான். இவனுக்கு இவ்வளவு திமிரு ஆகக்கூடாது என்று கடுகடுத்தான் ஜஸ்டின். சரவணா லேசாய் சிரித்தான். அதில் அவன் பக்கம் திரும்பி குழப்பமாய் பார்த்தான் ஜஸ்டின். இந்த ஆளை இப்படி விட போறியா? இவனெல்லாம் போட்டு தள்ள எனக்கு டைம் ஆகாது என்று முறைப்புடன் கூற சரவணா அவன் கடுப்பில் சிரித்தான். எபிசோட் 836. சரவணன் மிகவும் சாதாரணமாய் சாய்ந்து அமர்ந்தவன் சிகரெட் பிடிக்க துவங்கினான். ஜஸ்டினுக்கு அந்த கிழவனை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று ஆத்திரம். சரவணா லேசாய் புன்னகைத்தான். ப்ரோ, ரிலாக்ஸ், நீ இருக்கிற கோவத்துக்கு இங்கேயே அவனை கொண்டு போட்டுருவ போலியே என்று கேலியாக கூறினான் சரவணா. ஜஸ்டின் அவன் கிண்டலில் அவனை முறைத்தான். பின்ன சும்மா நான் வேடிக்கை பார்க்க சொல்றியா என்று கேட்டான். சில் பண்ணு ப்ரோ, இவனை இங்கேயே சும்மாவே சாவடிக்க போறியா? இவனெல்லாம் பெருசா வச்சு செய்யணும், சாவு அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு கிடைக்க கூடாது என்றான் சரவணா. சரி, ஆனா ஏன் நம்ம ஹேக்கர்ஸ் கிட்ட சொல்லி அவங்க அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்க? இப்ப அவங்க சிஸ்டமும் சரியாயிடுச்சு, அதையே நீ அவங்க சரி பண்ண சொல்லியிருக்க. என்ன பிளான் வச்சிருக்க என்று குழப்பத்துடன் கேட்டான் ஜஸ்டின். சரவணா மீண்டும் புன்னகையுடன் சிகரெட்டை இழுத்து விட்டான். கவலைப்படாது ஜஸ்ட், இப்பதான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்க, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணு என்று கூறினான் சரவணா. ஜஸ்டின் பதில் கிடைக்காமல் இருக்க சரவணனையே அழுத்தமாய் பார்த்தான். என்ன இப்படி குறுகுறுன்னு பாக்குறதுக்கு பதிலா வேற ஏதாவது பொண்ணை பார்த்தாவது நீயும் ப்ரமோட் ஆவ, நம்ம கேங்ல நீ மட்டும்தான் சிங்கிளா இருக்க என்று சிரித்தான் சரவணா. ஜஸ்டின் அவனை மீண்டும் முறைத்து தள்ளினான். என்ன ஆனாலும் இந்த பேச்சில் அவன் தலையிட மாட்டான். உள்ளே பிரஸ் கான்பரன்ஸ் நடக்கும் இடத்திற்கு விதுரன் நுழைந்தார். அந்த இடம் கலவரம் இல்லாமல் இப்போது அமைதியாய் நல்லபடியாக இருப்பதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அதிசயமாய் அவர் புன்னகைத்தார். அசிஸ்டன்டிற்கும் விதுரன் புன்னகையை பார்த்ததும் மகிழ்ச்சி. எல்லாரும் கவனிங்க, நீங்க யாரும் தேவையில்லாம பயப்பட வேண்டாம். எங்க டிஜிட்டல் கரன்சி எல்லாமே நல்லா டெஸ்ட் பண்ணதுதான், இதனால எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை எதிர்காலத்துல இதனால பிரச்சனை உண்டாச்சுன்னா அதுக்காக பெஸ்வானி குடும்பம் 10 மடங்கு காம்பன்சேஷன் கொடுக்கும் என்று கூறினார் விதுரன். அதன் பின் அவரும் ஸ்டேஜில் அமர்ந்து கொண்டார். அவர் முகமே மொத்தமாய் மாறியிருந்தது. இனி கவலை இல்லை என்று நிம்மதியா இருந்தார். சிஸ்டம் எப்படி சரியானது என்றெல்லாம் அவருக்கு கவலையே இல்லை. பேஸ்வானி குடும்பத்தின் முன்னேயும் பீனிக்ஸ் குடும்பத்தின் முன்னேயும் உலகத்தின் பார்வைக்கு முன்பும் தன் மானம் போகாமல் இருந்தால் போதும் என்று நிம்மதியாக இருந்தார். விதுரன் கூறியதை கேட்டதும் ஸ்டேஜுக்கு கீழே இருந்த மக்கள் அனைவருமே அவர்களின் கரன்சியை பரிசோதித்து பார்க்க ஆரம்பித்தார்கள். என்ன ஆனாலும் அதுதான் பேஸ்வானி குடும்பம் 10 மடங்காக பணம் கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்களே, அதனால் அதனை பரிசோதித்து பார்ப்போம் என்று தயாரானார்கள். ஆனால் அடுத்த 10 நிமிடத்திற்குள் மொத்த கூட்டத்திலும் கலகம் உண்டானது. இதை பார்த்து கொண்டிருந்த விதுரன் பெரிதாய் அதிர்ந்தார். என்ன நடக்குதுங்க? இதோட யூஸ் என்னன்னு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? என்ன பண்றாங்க அவங்க என்று அதிர்வுடன் கேட்டார் விதுரன். எனக்கு தெரியல சார், நாங்க அவங்க கிட்ட என்னன்னு கேட்டு பாக்குறேன் என்று கூறிய அசிஸ்டன்ட் கீழே இறங்க பார்த்தார். ஆனால் திடீரென்று கூட்டத்தில் பெரும் சத்தம் ஒன்று கேட்டது. கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் அவரின் போனை கோபத்தில் தூக்கி போட்டு உடைத்தார். யோ விதுரன், நீ எதை நினைச்சு இதை பண்ண சொன்ன என்று போனை விட்டெறிந்தவர் விதுரனை பார்த்து ஆத்திரத்தில் கத்தினார். விதுரன் பெரும் அதிர்ச்சியடைந்தார். இதுவரை யாரும் அவரிடம் இப்படி பேசியதில்லை. அந்த நபருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சந்தேகத்துடன் பார்த்தார். இதற்கு முன் விதுரன் அந்த நம்பரை வேஸ்லாண்டில் ஒரு முறை பார்த்திருக்கிறார். வேஸ்லாண்ட் வெல்த் குரூப்பில் அவருக்கு 72வது இடம். இதுவரை விதுரனிடம் அவர் மிகவும் மரியாதையாகத்தான் பேசியிருக்கிறார்.
ஆனால் இப்போது அவர் இப்படி கத்துவது விதுரனுக்கு குழப்பத்தை உண்டாக்கியது. பேசுறப்போ வார்த்தைகளை கவனிச்சு பேசுங்க என்று விதுரனின் அசிஸ்டன்ட் அவருக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதை கேட்டதும் அந்த நபருக்கு இன்னும் கோபம் துளிர்த்தது. எள்ளலாக சீறியவர், நான் பார்த்து பேசணுமா? அதுக்கு நீங்க யோகியனா இருக்கணும். ஃப்ராடு நாய்ங்களா? எங்களெல்லாம் உங்க கரன்சியை டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லிட்டு இப்ப என்கிட்ட இருந்து 1 மில்லியன் திருடி இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் என்று கத்தினார். அந்த நபர் அவர் சட்டென்று பணம் திருடு போனதுமே உடனடியே நேரடியாக கத்தி தீர்த்தார். அதே போல இன்று அவரால் விதுரனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது என்றால் இனி எப்போதுமே அவரால் முடியாது என்று அவருக்கு தெரியும். அதனால் பிரச்சனை உண்டான உடனே வெடித்து கேள்வி கேட்டார். இவரை தொடர்ந்து மற்றவர்களும் பேசத் துவங்கினார்கள். விதுரன், இங்க என்ன நடக்குது? ஏன் பணமும் திருடு போயிருக்கு, ஆனா உன்னோட கரன்சி அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னோட இன்டர்நெட் பேங்கிங் அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் ஆப் எல்லாமே இப்ப கொலாப்ஸ் ஆயிருக்கு. என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போய்கிட்டே இருக்கு. எல்லா பணமும் போயிருச்சு என்று கத்தினார் ஒருவர். என்னது என்று பெரிதாய் அதிர்ந்தார் விதுரன். அவரால் இதை நம்பவே முடியவில்லை. இப்போது அவரை எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் ஆட்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தவர்கள். அவர்களா இப்படி பேசுவது என்று ஆச்சரியமாய் பார்த்தார் விதுரன். வேற என்னவா இருக்க முடியும்? இப்ப என் மொத்த பணமும் திருடு போயிடுச்சு. $4 மில்லியன் மேல நான் வச்சிருந்தேன். மொத்தமா நாமத்தை போட்டான். நம்ம எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி மொத்த பணத்தையும் எடுத்துக்க பாக்குறான் போறேன். நீ சொன்னல எங்க பணத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா 10 மடங்கு காம்பன்சேஷன் தரேன்னு சொன்னல. எனக்கு ஒன்னும் காம்பன்சேஷன் எதுவானா என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட பணத்தை மட்டும் ஒழுங்கா மரியாதையா திருப்பி கொடுத்துரு என்று கேட்டார் இன்னொருவர். $98 மில்லியன் மேல என்கிட்ட இருந்த பணம் போயிருக்கு. எல்லாத்தையும் நீ திருடி இருக்க. விதுரன், இதுதான் உன்னோட உண்மையான நோக்கமா? இதுக்குதான் நீ எங்களை கூப்பிட்டியா என்று கர்ஜித்தார் இன்னொருவர். இதை கேட்டதுமே விதுரனின் உடல் நடுக்கம் எடுத்தது. அங்கு கூடியிருக்கும் கூட்டத்தை நம்ப முடியாமல் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. இது எப்படி நடக்கிறது என்றும் அவருக்கு புரியவில்லை. உடனே அவருக்கு பின்னால் இருக்கும் டெக்னீஷியனை திரும்பி பார்த்தார். அவர்கள் அனைவருமே தற்போதை தற்கொலை செய்து சுலபமான சாவை எதிர்கொள்ளலாமா என்ற எண்ணத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன நடக்குது? இதெல்லாம் எப்படி நடக்குது? சொல்லி தொலைங்க என்று அவர்கள் பக்கம் திரும்பி கர்ஜித்தார் விதுரன். அதில் அவர்கள் உடல்கள் நடுங்கியது. வேர்த்து விடவிடக்க பயத்துடன் நடுங்கிக் கொண்டு இருந்தார்கள். நடந்ததை எப்படி சொல்வது என்று, யார் சொல்வது என்றும் தயங்கிக் கொண்டிருந்தார்கள். சார், அது இதுக்கு முன்ன நடந்த பிரச்சனை மாதிரி தான் இதுவும். நம்ம C2 சர்வர்ல தான் பிரச்சனை சார். யாரோ அதை ஹேக் பண்ணியிருக்காங்க என்று வரவழைக்கப்பட்ட தைரியத்துடன் கூறினான் அவன். அவன் மனதளவில் உயிரை துறக்க முடிவெடுத்துதான் கூறினார். இதை கேட்டதுமே விதுரன் பெரிதாய் அதிர்ந்தார். தனது சர்வரை யாரோ ஹேக் செய்திருப்பது அவருக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. அதிலும் அந்த நபர் C2 என்று கூற முகத்தை சுருக்கினார் விதுரன். என்னது C2 சர்வரா? இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே என்று யோசித்தவருக்கு அப்போதுதான் இதனை பற்றி சரவணன் முன்பே கூறியிருந்தது ஞாபகம் வந்தது. அதில் இன்னும் திகைத்தார் விதுரன். 8:37 உதவினா நாங்க ஓடி வருவோம். இதனை பற்றி சரவணன் முன்பே கூறியிருக்கிறானே என்று ஆச்சரியமாய் நினைத்தார் விதுரன். இப்போதுதான் அவருக்கு சில விஷயங்கள் புரிந்தது போல் இருந்தது. ஆனால் இப்போது அவர் ஆத்திரப்பட்டு முடிவெடுக்கும் நிலையில் இல்லை. இப்போது கோவப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவருக்கு தெரியும். இப்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை அவர் எப்படியாவது சரி செய்திட வேண்டும். அதுவும் நிலைமை கைமீறி செல்வதற்குள் ஏதாவது அவர் செய்திட வேண்டும். இல்லையென்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு இப்படி ஒரு அவமானம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவருக்கு இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே மீண்டும் டெக்னீஷியனின் பக்கம் திரும்பி, இப்போ இதை சரி பண்ண ஏதாவது வழி இருக்கா என்று வெளிர்ந்த முகத்துடன் கேட்டார் விதுரன். அவருக்கு இதனை எப்படியாவது உடனே சரி செய்திட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதில் டெக்னீஷியன்ஸ் சில நொடிகள் தயங்கினார்கள். லேசாய் தலையை சம்மதமாய் அசைத்தார்கள். இது சால்வே பண்ண முடியாதுன்னு இல்ல, ஆனா இதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எனக்கே சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பா நாள் எடுக்கும் என்று ஒருவன் கூறினான். அது விதுரனுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்ன, இன்னைக்குள்ள இதை சரி பண்ண முடியாதா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எப்படி அவங்களால அதை சரி பண்ண முடிஞ்சது? இன்னைக்கு சரி பண்ணலாம் என் மானம் மொத்தமும் போயிடும் என்று மனதில் படபடுத்தார் விதுரன். அப்ப இதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி இதை நீங்க சரி பண்ணீங்க என்று கடுப்புடன் கேட்டார். ஆக்சுவலா அது அந்த ஹேக்கரே அதை சரி பண்ண ஹெல்ப் பண்ணா. அந்த ஹேக்கர் ரொம்ப திறமையானவனா இருப்பான்னு நினைக்கிறேன். அவனோட ஸ்கில் வேர்ல்டு கிளாஸியா இருக்கு.
அதே மாதிரி எங்க சிஸ்டம் உள்ள எவ்வளவு பெரிய ஹேக்கரா இருந்தாலும் நுழைய முடியாது. அந்த அளவுக்கு ப்ரொடெக்டடா தான் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அவங்களுக்கு டிஜிட்டல் கரன்சியை உருவாக்க தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, நம்மளோட அவங்களுக்கு எல்லா ப்ரொசீஜர்ஸுமே பக்காவா தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லாத்தையும் பக்காவா பண்ணியிருக்காங்க என்று அந்த டெக்னீஷியன் மேலும் கூற வருவதற்கு முன்பு ஒரு நொடி நிறுத்தி விதுரனை பார்த்தார். ஏதோ கூற வந்தவன் தயக்கத்தில் அமைதியாய் நின்றான். அவன் நிறுத்தியதை பார்த்த விதுரன் டேபிளை இறுக்கமாக பிடித்தார். இதுவரை அவரை யாரும் இவ்வளவு அசிங்கப்படுத்தியதில்லை. இது அவருக்கு மிகப்பெரிய அவமானமாய் இருந்தது. சொல்லு என்று அழுத்தமாய் அதே நேரம் சத்தமாய் கர்ஜித்தார் விதுரன். அவரின் அந்த குரலில் அங்கிருந்தவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். அந்த நபர் பயத்தில் தலையை வேகமாக ஆட்டி கூறினான். இதுக்கு நடக்க வேற ஒரு வழி கூட இருக்கலாம். என்னதான் நம்ம டெக்னாலஜி ஒரிஜினலா இருந்தாலும் எங்க தியரிட்டிக்கல் நாலேஜ் எல்லாமே டிஜிட்டல் கரன்சி காட்ஃபாதர் கிட்ட இருந்து வந்தது. ஆனா நம்மளை எதிர்க்கிற அந்த டீம் நம்மளோட அட்வான்ஸா இருக்காங்க. இதை எங்களோட ரொம்ப நல்லா பண்றாங்க. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் கஷ்டம் என்று அந்த டெக்னீஷியன் கூறினான். விதுரனின் முகம் எரிச்சலில் சுருங்கியது. அவர் முகத்திலே யாரோ பலார் என்று அறிந்தது போல இருந்தது அவருக்கு. அவ்வளவு பெரிய அவமானமாய் இருந்தது. இதுவரை இப்படி ஒரு அசிங்கத்தை அவர் வாழ்வில் சந்தித்ததே இல்லை. அவருக்கு என்ன சொல்வது, இதனை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை. அதே நேரம் கூடியிருந்த கூட்டம் விதுரன் பேச்சற்று நிற்பதை கவனித்தது. அவர்கள் அனைவரும் அவ்வளவு கோபத்தில் இருந்தார்கள். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இத பண்ணது யாருன்னு நாம உடனே கண்டுபிடிச்சாகணும் என்று பட்டென்று தலையை நிமிர்த்தி கூறினார் விதுரன். அவர் பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார். இப்போது அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இது என்ன விளையாட்டு என்று நினைத்து நொந்தார் விதுரன். இப்போதுதான் சற்று முன் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்ற போது அனைத்து டிஜிட்டல் கரன்சியும் திரும்ப பெறப்பட்டது என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சி சற்று நேரம் கூட நிலைத்திருக்காமல் திரும்பவும் அவரின் டிஜிட்டல் கரன்சியில் பிரச்சனை உண்டாகியது. இதனை சரவணன் தான் செய்திருப்பான் என்று அவருக்கு தோன்றவில்லை. அந்த நேரத்திலும் அவனுக்கு இவ்வளவு அறிவில்லை. அவன் இதை செய்திருக்க மாட்டான் என்றுதான் நினைத்தார். அவனுக்கு சரவணன் பேசியது எதுவும் அந்த நேரத்திற்கு நினைவு வரவில்லை. உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன் என்று கூறினார் விதுரனின் அசிஸ்டன்ட். அவர் கொஞ்சமும் தயங்காமல் உடனே போலீஸுக்கு கால் செய்தார். இன்று மற்றவர்கள் இழந்த பணம் எண்ணில் அடங்காதவை. அதை விதுரனால் திரும்பவும் குடித்திட முடியாது. அவருக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவும் எண்ணமில்லை. இவர்களுக்கு பணம் கொடுப்பது அந்த ஹேக்கரை சரி கட்டுவதற்கு சமமில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த ஹேக்கரின் நோக்கம் என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவரின் அசிஸ்டன்ட் போலீசிற்கு அழைப்பதை பார்த்துவிட்டு விதுரன் மேல கதவு பக்கம் சென்றார். இப்போதுதான் அவருக்கு சரவணன் கூறியதெல்லாம் நினைவுக்கு வந்தது. இதற்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். எப்படியாவது அவர் இன்றே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டும். அவரால் அனைவர் முன்னிலையிலும் அசிங்கப்பட முடியாது. எனவே அவர் மீது மரியாதை வைத்திருந்தவர்கள் எல்லாம் இன்று அவரை எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவே அவருக்கு பெரும் அவமானமாய் இருந்தது. வேக வேகமாய் அவர் வெளியே சென்றார். சரவணன் அங்கே அமர்ந்து இன்னும் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் அருகே ஜஸ்டின் கண்ணை மூடி அமர்ந்திருந்தான். வாசலில் அரவம் கேட்டதுமே கண்ணை திறந்தான் ஜஸ்டின். பெருசு வரத பார்த்தா நீ பெருசா விட்டு வச்சுட்ட போலியே என்று கேலியாக கூறினான் ஜஸ்டின். சரவணன் புன்னகையுடன் அமைதியாய் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். விதுரனுக்கு அவனை பார்க்க பார்க்க கோபம் இன்னும் அதிகரித்தது. என்னமோ அவன் இங்க வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி இவ்வளவு ஜம்பமா உட்கார்ந்துருக்கான். இவன என்று பல்லை கடித்தார் விதுரன். சரவணா என்று அவனை பார்த்து அதட்டலாய் கத்தியவர் அவனை நோக்கி வேகமாய் நடந்தார். வந்த ஆத்திரத்திற்கு விதுரனுக்கு சரவணனின் கழுத்தை பிடித்து நெரித்து கொன்றுவிட வேண்டும் என்பது போல இருந்தது. வந்த வேகத்தில் சரவணனின் கழுத்தை நெரிக்க வேகமாய் வந்தார். ஜஸ்டின் சுதாரித்து அவர் கைகளை பிடிக்க முன்வந்தான். ஆனால் இம்முறை சரவணன் அவனுக்கு முன்பாகவே விதுரனின் கையை பிடித்து அவரை தடுத்திருந்தான். விதுரன் அதிரவில்லை. இதனை எதிர்பார்த்தது போலத்தான் இருந்தார். உனக்கு யாரும் சொல்லியே கொடுத்தது இல்லையா என்று அசட்டையாக கேட்டான் சரவணா. அவனின் கழுத்தை நெரிக்க முடியவில்லையே என்ற ஆத்திரம் விதுரனுக்கு மேலும் கூறியது. நீதானா இதையெல்லாம் பண்ணது? நீதானா என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்ட விதுரன் அவனின் சட்டை காலரை கொத்தாக்க பிடித்திருந்தார். அவரை கண்களை சுருக்கி பார்த்தான் சரவணா. என்ன மிஸ்டர் வெஸ்வானி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று ஒன்றும் தெரியாதது போல் கேட்டான் சரவணா. அதில் அவருக்கு மேலும் ஆத்திரம்தான் அதிகரித்தது. சொல்லு, நீதானே என்று கைகளை முறுக்கிக் கொண்டு ஆத்திரத்துடன் கேட்டான் விதுரன். நீங்க இத பத்தி பேசுறீங்க மிஸ்டர் வெஸ்வானி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு பிரச்சனையா? என் உதவி ஏதாவது தேவைப்படுதா சொல்லுங்க.
என் நண்பன் உங்களுக்கு உதவி பண்ணுவான். பொதுவாகவே நாங்க நல்லவங்க, அதுவும் வயசானவங்க வந்துட்டா ரொம்ப நல்லாவே உதவி பண்ணுவோம். அதுவும் இவன் ஸ்பெஷலிஸ்ட் என்று வெகு நக்கலாக கூறி அவரை வெறுப்பேற்றினான் சரவணா. 8:38. கெஞ்ச சொல்லிக் கொடுக்கணும் சரவணா. சரவணா தமக்கு எதுவும் தெரியாதது போல நடிக்க விதுரனுக்கு அது இன்னும் கோபத்தை கொடுத்தது. நான் என்ன பண்ண மிஸ்டர் பெஸ்வானி என்று வெகு நக்கலாக கேட்டான் சரவணா. அதில் சிரித்தார் விதுரன். ஓ, உனக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? சரி, இதை நீ ஒத்துக்கலனா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு நீ இங்கேயே செத்து போக போறடா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் என்று சினத்தோடு கூறினார் விதுரன். எவ்வளவு தைரியம் இருந்தா எம்எல்ஏ கை வைக்க பாப்ப என்று சீற்றத்துடன் கூறினான் சரவணா. அவரையே மிரள வைக்கும் பார்வை பார்த்தான் சரவணா. ஆனாலும் விதுரன் அதில் சிரித்தார். தன்னையே எதிர்த்து தனக்கு அஞ்சாமல் அவன் பேசுகிறானே என்று நகைத்தார். என்னால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? உன் கத்தல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது என்று மிகவும் அசட்டையாக சரவணனை பார்த்து கூறினார் விதுரன். நீ என்ன சொன்ன? நீ என்ன கொன்னா உன் அக்கௌண்ட்ல இருக்கிற ஒட்டுமொத்த பணம் எல்லாமே உன்னை விட்டு போயிடும். நீ என்ன கரெக்ட் நினைச்சாலும் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என சட்டென்று கூறினான் சரவணா. இதை கேட்டவுடனே கேள்வியாக விதுரன் அவரின் போனை எடுத்து பார்த்தார். அதில் கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேல் இருந்தது. அதனை கண்டு பெரிதாய் அதிர்ந்தார் விதுரன். எப்படி இவ்வளவு வந்துச்சு? ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து எடுத்த பணத்தை எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கானா? எப்படி இதை பண்ணா என்று பலவாறாக யோசித்தார் விதுரன். உள்ளே அந்த இடமே கலவரமாய் இருந்தது. அனைவரும் பணத்தை மில்லியன் கணக்கில் பறி கொடுத்திருந்தவர்கள் எல்லோரும் விதுரன் தான் பணத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் மீது பயங்கர கோபமாய் இருந்தார்கள். அவரிடமிருந்து இன்று தங்கள் பணத்தை வாங்காமல் செல்லக்கூடாது என்ற முடிவில் இருந்தார்கள். அவர்களால் பண இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விதுரன் மற்றும் பேஸ்வானி குடும்பத்தின் மானம் மரியாதையெல்லாம் காற்றில் பறந்தது. இப்போது உலகத்தில் இருக்கும் அனைத்து மீடியாவும் இந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் பேஸ்வானி ஃபேமிலி மேன்ஷனில் விதுரனின் தந்தை திவாகரும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தார். பார்க்க பார்க்க அவருக்கு ஆத்திரம் அதிகரித்தது. சேரின் கைப்பிடியை அழுத்தமாய் பிடித்துக் கொண்டிருந்தார். சரியான பைத்தியக்காரனா இருக்கா என்று கடுகெடுத்தார். விதுரன் இப்படி முட்டாள்தனமாய் சிக்கிக் கொள்வார் என்று அவரும் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு குடும்பமானம் போகிறது என்று கோபம் அதிகரித்தது. அங்கு போனை பார்த்த விதுரனுக்கு உடல் சில்லிட்டது. பயத்துடன் சரவணனை நிமிர்ந்து பார்த்தார். டிஜிட்டல் கரன்சி டீமை உருவாக்க அவருக்கு நீண்ட காலமானது. அவரிடம் இருக்கும் ஆட்கள் அனைவருமே உலகிலேயே மிகச் சிறந்தவர்கள். அவர்களால் தான் அவரால் இவ்வளவு சீக்கிரமாக இந்த விஷயத்தை செய்ய முடிந்தது. அவர்கள் இருந்ததால் தான் அவர் எதற்கும் பயமில்லாமல் இருந்தார். ஆனால் இப்போது சரவணனின் ஆட்கள் அவரின் ஆட்களை விட திறமையானவர்களாய் இருக்கவும் அவருக்கு பயம் எடுத்தது. அப்போனா நான் இப்பவே இந்த பணத்தை எல்லாம் அவங்க கிட்டவே திரும்ப கொடுத்துறேன் என்று சீறிய விதுரன் சரவணனின் வார்த்தையை மதிக்காமல் இருந்தார். அவர் பேசி முடிக்க அடுத்த அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. சட்டென்று விதுரன் அக்கவுண்டில் இருக்கும் பணம் மாயமாய் மறைந்தது. அதில் உறைந்தார் விதுரன். அதுக்குள்ள என்ன அவசரம் என்று கேலியாக்க கேட்டான் சரவணா. அவன்தான் இதை செய்தான் என்று அவன் மறுக்கவில்லை. பீனிக்ஸ் குடும்பம் இதனை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். இது ஒன்றே போதும் சரவணன் மற்றும் விதுரன் இருவரின் யார் பலம் வாய்ந்தவர்கள் என்று காட்டிட. என்று பல்லை கடித்த விதுரன் கைகளை இறுக மூடினார். அவருக்கு சரவணன் மீது அதீத வெறுப்பு ஏற்பட்டது. இப்போதே சரவணனை துண்டு துண்டாக வெட்டி போட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. அவன் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அவரின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. ஒழுங்கு மரியாதையா அவங்க பணத்தை நீ அவங்க கிட்டவே திரும்ப கொடுத்துரு. இல்ல போலீஸ் வந்து கண்டுபிடிச்சா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க என்று அவனுக்கு பூச்சாண்டி காட்டினார் விதுரன். அதோடு விட்டாரா? இல்லையே. மேலும், சரவணா, உன்னை நீயே ரொம்ப பெரியவன் நினைச்சிட்டு இருக்காத. ஹையர் அபிஷியல்ஸ் இதை கண்டுபிடிக்கலனா கூட உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன்னை வாழ்க்கை பூராவும் முடக்கி வைக்கிறதுக்கு என்னால முடியும். மிச்சம் மீதி இருக்கிற வாழ்க்கைய ஏண்டா உயிரோட இருக்கிறோன்னு ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கிற மாதிரி நான் மாத்திடுவேன் என்று மிரட்டினார் விதுரன். சரவணனுக்கு சிரிப்பாக இருந்தது. ஓ, என்ன பயமுறுத்த பாக்குறியா? நான் பயந்துட்டேன்பா என்று நடித்தான் சரவணா. இதுதான் விதுரன் முதல் முறையாக சரவணனை சந்திக்கிறார். ஆனால் சரவணனின் கண்ணை வைத்தே அவன் எவ்வளவு வலிமையானவன் என்று அவரால் கூற முடிந்தது. அவரால் அவனை கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. அவரை விட இவன் வலிமையானவன். உனக்கு என்ன வேணும் என்று இறுகிய குரலில் கேட்டார் விதுரன். ஒரு உண்மையான பிசினஸ் மேனருக்கு எப்பொழுது பணிந்து போய் பேசிட வேண்டும் என்ற தெரியும். அதனால் கைகளை இறுக்கிக் கொண்டு விட்டு கொடுத்து கேட்டார் விதுரன். இதில் அவர் பணத்தை சம்பாதிப்பது அவ்வளவு புத்திசாலி இல்லை. பேஸ்வானி குடும்பத்தின் ஆட்களுக்கு மூளையை விட உடல்தான் அதிகமாய் வேலை செய்யும்.
அவர்கள் அராஜகமாகவும் அடிதடியிலும் தான் அதீத நாட்டம் காட்டுவார்கள். அது அவர்களின் ரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று. பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த பிரச்சனையை சரி பண்ண உனக்கு என் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கேளு, நான் பண்றேன். என்னால முடியாததுன்னு ஒண்ணும் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உள்ள வர நினைச்சேன். ஆனா நீ என்ன உள்ளேயே விடல. இப்போ நான் உள்ள வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒழுங்கா என்கிட்ட கெஞ்சி கேளு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். நான் உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள நான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி என்ன கெஞ்சி உள்ள கூட்டிட்டு போ, நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல என்ன கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீ கெஞ்சல்னா நான் இப்பவே இங்க இருந்து ஊரை சுத்தி பார்க்க புறப்பட்டுருவேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, சும்மா உன்னையே சுத்தி வர முடியாதுல்ல என்று சலிப்பாக கூறினான் சரவணா. அவனின் வார்த்தைகளை கேட்டு மொத்தமாய் திகைத்தார் விதுரன். கனவு கண்டுகிட்டு நீ எலைட் ரேங்க் ஹோல்டரா இருந்தா பெஸ்வானி குடும்பத்துக்கிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா என்று கடுப்புடன் கூறினார். சரி ஜஸ்டின், இவரு சரிப்பட்டு வர மாட்டாரு. நம்ம வந்ததுல இருந்து எங்கேயும் சுத்தி பார்க்க போறல, வா கிளம்பா என்று நேரடியாக ஜஸ்டினை கிளப்பினான் சரவணா. அவனும் முந்திக் கொண்டு கிளம்ப தயாராக இருந்தான். இதனை பார்த்ததுமே விதுரன் கைகளை இறுக மூடிக்கொண்டார். சரவணனை தம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று மனதில் கடுப்புற்றார். சரவணா, ஒரு நிமிஷம் இரு பிளீஸ், இந்த பிரச்சனை சரி பண்ண எனக்கு உதவி பண்ணு என்று சட்டென்று அவனிடம் கெஞ்சி கேட்டார் விதுரன். அவரால் இதற்கு மேல் அவமானப்பட முடியாது. ஓ, இப்படித்தான் உங்க ஊர்ல கெஞ்சுவாங்களோ? ஜஸ்டின், பொதுவா கெஞ்சி கேக்குறதுன்னா அவங்க முன்ன மண்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு தானே கேட்பாங்க. இவர் வித்தியாசமா பண்றாரு என்று கேள்வியாக கேட்டான் சரவணா. ஜஸ்டின் சிரிப்புடன் தோளை குலுக்கினான். நீ கெஞ்சறதுல ஒரு சின்சியாரிட்டியே இல்லையே, வேற யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேளு என்று பீற்றிக் கொண்டான் சரவணா. என்று பல்லை கடித்தார் விதுரன். ஒழுங்கா கெஞ்சு, அதையும் சொல்லி தரணுமா என்ன என்று நக்கலாய் கேட்டான் சரவணா. 8:39 சரவணனை பிடித்தால் பரிசு. சரவணன் விதுரனை பார்த்து, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா இப்படி நின்னு கேட்க கூடாது, என் காலில் விழுந்து கேட்கணும் என்று சொன்னான். அதை கேட்டதும் விதுரனின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. பின்பு அதே கோபத்துடன் சரவணனை பார்த்தார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன உன்னோட காலில் விட சொல்லுவேன்? சாதாரண எலைட் ரேங்க் சக்சஸர், அதுவும் ஃபீனிக்ஸ் ஃபேமிலியால அபேண்டன் பண்ணவ நீ. அவங்க ஃபேமிலியே இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட. இந்த பிராங்க்லின் ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ ஃபீனிக்ஸ் ஃபேமிலியோட ஃபேமிலி ஜெயில இருக்கிற முதல் ஹாயர் அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருப்பேன். இதோ ஜாய் இருக்கிறதுனால நீ தப்பிச்சு இன்னைக்கு இங்க நின்றுட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். நீ நினைக்கிறது உன்னோட கனவுல கூட நடக்காது என்று சொல்லி விதுரன் சரவணனை பார்த்து முறைத்தார். அவர் முறைப்பத்தை பார்த்த சரவணன் விதுரனை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னான். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நீ ஒரு காமெடி பண்ணல, அது உன்னோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி அவ்வளவே இந்த ஹோல் வேர்ல்ட பாத்துக்கிட்டே இருக்கு. அவங்க முன்னால நீ எப்படி தலை நிமிந்து நடக்கிறேன்னு நானும் பாக்குறேன் என்று சொன்னான். உடனே விதுரன், என்னையே மிரட்டி பாக்குறியா என்று கடுப்பாக கேட்டார். மறுபடியும் சரவணன் அவரை பார்த்து சிரித்தான். பின்பு, என்னது மிரட்டனா? நான் உன்னை மிரட்டுறேன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஆல்ரெடி உன்னை அழிக்கிறதுக்கான ப்ராசஸ்ல இறங்கிட்டேன். இன்னைக்கு நீ எவ்வளவு கனவோட இந்த கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ண, ஆனா அதுல ஃபெயிலியர் ஆகி தோத்து தலை குனிஞ்சு நிக்கிறேன். அதுக்கு காரணம் நான் தானே. உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இன்னும் நான் உன்னை மிரட்டிக்கிட்டு தான் இருக்க, நீ நம்புறியா என்று கேட்டு விதுரனை பார்த்து ஏகத்தாளமாக சிரித்தான். உடனே விதுரன் அவனை பார்த்து முறைத்துக் கொண்டு சொன்னார். சரவணா, நீ என்ன தொட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உனக்கு இந்த பெஸ்வானி ஃபேமிலியோட பவரை பத்தி தெரியாதுல்ல. என்னை ஏன் தொட்டன்னு உன்னை நான் ஃபீல் பண்ண வைக்கிறனா இல்லையான்னு பாரு என்று சபதமிட்டார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, அப்படியா, அதையும் பார்த்துருவோம். சரி, எதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படி கோவத்திலேயே உடம்ப முறுக்கிக்கிட்டே இருக்க? உனக்கு மட்டும்தான் 6 பேக் இருக்குன்னு நினைப்பா? எங்களுக்கு இருக்குப்பா. நாங்க எல்லாம் காட்டினா உன்னால தாங்க முடியாது. அது சரி, எனக்கு ஒரு டவுட்டு, அதை நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ இந்த டிஜிட்டல் கரன்சி டெக்னாலஜியை சவுத் ஈஸ்ட் கிரெக்கோல அறிமுகப்படுத்த போறதா கேள்விப்பட்டேன். அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். சரவணன் அப்படி கேட்டதும் விதுரன் ஒரு நிமிடம் அமைதியாக சரவணனை பார்த்தார். பின்பு, நான் அந்த டெக்னாலஜி எங்க யூஸ் பண்ண உனக்கு என்ன? உன்கிட்ட அதை பத்தி நான் ஏன் சொல்லணும் என்று கேட்டார். உடனே சரவணன்,
நீ கேக்குற கொஸ்டின் கரெக்ட் தான். இந்த டெக்னாலஜியை நீ வேற எங்க யூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனா நீ எதுக்காக சவுத் ஈஸ்ட் கிரெக்கோல யூஸ் பண்றங்கிற தகவல் எனக்கு இப்பதான் கிடைச்சது. சவுத் ஈஸ்ட் கிரெக்கோல தான் ஹோக்சியாவை இணைக்கிற பாலம் இருக்கு. ஒருவேளை நீ இதை காரணமா வச்சு ஹோக்சியாக்குள்ள நுழையணும்னு நினைச்சேன்னா நிச்சயமா உன்னோட இந்த டெக்னாலஜிய நான் வெளியவே வரவிட மாட்டேன். கண்டிப்பா இது சக்சஸ் ஆகாது. இத என் கையாலேயே நானே அழிச்சிருவேன் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதும் விதுரன் இன்னும் அதிர்ந்து போனார். இந்த டீட்டெயில் எல்லாம் இவனுக்கு எங்கிருந்து கலெக்ட் பண்ணா என்று தனக்குள் நினைத்துக் கொண்டு சரவணனை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவரது பார்வைக்கான அர்த்தத்தை சரவணன் புரிந்து கொண்டான். என்னது எப்படி எனக்கு தெரியும்னு கேக்குறியா? என்னோட சொந்த ஃபேமிலியே என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா நான் எந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருப்பேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சரிபடு, என்னை பத்தி என் வாயால நானே சொல்லுவானே, அது நல்லா இருக்காது. போக போக நீய புரிச்சுக்க. அப்புறம் உன்னை நான் இன்னைக்கு முதல்ல பார்க்க வரேன்னா அதனால வெறும் கையோட வரக்கூடாதுன்னு உனக்காக உன்னை கொண்டு வர சொல்லியிருக்கேன், தெரியுமா என்று சரவணன் சொன்னான். சரவணன் சொன்னதை கேட்டதும் விதுரனுக்கு எரிச்சல் வந்தது. உடனே என்ன பார்க்க வரதுக்கு ஏதோ கொண்டு வந்திருக்கானா? இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இவன் எதுக்கு எனக்கு எதுவும் கொண்டு வரணும் என்று தனக்குள் யோசித்துக் கொண்டே அது என்னவாக இருக்கும் என்று கேட்பதற்காக வாய் எடுக்க போனார். அப்பொழுது சரவணன், அது என்ன யோசிக்கிறியா? வேற ஒண்ணும் இல்ல, நாம முத மீட் பண்றோம்ல, அதான் உனக்காக ஃப்ளவர் கொண்டு வர சொல்லியிருக்கேன் என்று சொன்னான். ஃப்ளவர் என்று சொன்னதும் விதுரன் இன்னும் எரிச்சலானான். என்ன ஃப்ளவரா? அது ஒன்னும் ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் கொடுக்கிற பொருள் இல்லையே. என்ன பைத்தியமா? இவன் எதுக்கு எனக்கு ஃப்ளவர் தரணும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வென்யூவிலிருந்து ஒவ்வொருவரும் வெளியேறி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்த விதுரன் கோபமானார். இதெல்லாம் உன்னாலதான் இன்னைக்கு நான் எவ்வளவு ஆர்வத்தோட இவங்க எல்லாரையும் இங்க இன்வைட் பண்ணியிருந்தேன் தெரியுமா? நீ எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்ட. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் நிறைய ஆட்கள் அந்த வென்யூவிலிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் அனைவரும் விதுரனை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக வருவதை பார்த்த விதுரன் அதிர்ந்து போனார். ஏற்கனவே விதுரன் என்று போதுமான அளவு அவமானப்பட்டு விட்டார். இதற்கு மேலும் விதுரன் அமைதியாக இருந்தால் யாரு முகத்திலும் விழிக்க முடியாது என்று எண்ணி ஒரு நிமிடம் அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்தார். அப்பொழுது அவர் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் தோன்ற அதை எண்ணி சிரித்துக் கொண்டிருந்தார். என்னையா நீ பழி வாங்கணும்னு நினைச்ச? இன்னைக்கு எல்லா பழியும் உன் மேல போடுறேன் பார். நான் பண்ண எந்த தப்புக்கும் உன்கிட்ட ஆதாரம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரையும் ஈஸியா நீதான் குற்றவாளின்னு என்னால் நம்ப வைக்க முடியும். இப்போ என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும் என்று நினைத்தவர் மின்னலை விட வேகமாக அங்கிருந்து சென்றார். விதுரனை நோக்கி வந்து கொண்டிருந்த அனைவரும் திடீரென்று விதுரன் காணாமல் போனதும் அவர் எங்கே போனார் என்று அந்த இடம் முழுவதும் தேடி பார்த்தார்கள். ஒருவேளை விதுரன் உண்மையிலேயே அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டாரோ என்று அதிர்ச்சியுடன் விதுரனை அனைவரும் தேடிக்கொண்டிருக்க அப்பொழுது திடீரென்று சரவணன் முகத்தில் ஒரு பிளாஷ் லைட் அடித்தது. தூரத்தில் விதுரன் தான் என்று சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். என்ன சரவணா, நான் கோட மாதிரி இங்க இருந்து ஓடிடுவேன்னு நினைக்கிறியா? அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு இங்க இருந்து தப்பிக்க முடியாம மாட்டிக்க போறது நீதான் என்று சொன்னவர் அங்கு நின்று கொண்டிருந்த பிஸ்வானி ஃபேமிலி ஆட்களை பார்த்தார். இவன் போதுங்கிற அளவுக்கு நம்மளோட விளையாடிட்டான். இப்ப நம்ம யாருங்கிறத இவனுக்கு ப்ரூவ் பண்ற நேரம் வந்துருச்சு. எல்லாரும் அந்த சரவணனை பிடிங்க. அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடவே கூடாது. அவனை யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பரிசு நான் கொடுப்பேன் என்று அறிவித்தார்.